அண்ணன் முதல்ல போடுறேன், அப்புறம் நீங்கள் எல்லாரும் போடணும். இதில் சிவப்பு மஞ்சள் இருக்குது, சிவப்பு மஞ்சள் இருக்குது. சிவப்பு வந்து குங்குமம், மஞ்சள் வந்து முகத்துக்கு பூசுறது, அது இல்லது, அது இல்லை. முன்னாடி இருக்கிறது ஒளி வாங்கி தான். ஒன்று நெஞ்ச குறிவிக்கிற துவக்கு ஒன்றும் கிடையாது, துப்பாக்கி ஒன்றும் கிடையாது. நம்மளை கேள்வி கேட்டு திணறடிக்கிறதுக்கு இதுவரை எவனும் பிறக்கலை, இனிமேல் பிறக்க போகிறதும் இல்லை. அப்படியே பிறந்தாலும் இது நமக்கு பிறந்த புள்ள, சரிதானே? இது ஒரு அறிவு சமூகம்டா. ஒரே வார்த்தை, என்னை ரொம்ப பேசுவேன் நான். இப்போ நீங்கள்லாம் என்ன, நீங்கள்லாம் ஆர்வம், நான் ஆர்வ கோளாறு. அதுலேயும் சிலர் என்னை பார்க்கும்போதே அன்னை உங்கள்கிட்ட பார்த்தாலே வார்த்தை வரலைங்கிறான். நான் எப்படி இருந்திருப்பேன்? ஒரு பெரிய காதல். மீரா கண்ணன்லாம் கிடையாது, என்னப்பா பிசுராந்தையர் அந்த இதெல்லாம் கிடையாது. நான் வந்து கோப்பரஞ்சோழன் பிசுராந்தையர்லாம் கிடையாது, அதையெல்லாம் தாண்டியவன். நான் சின்ன வயசுலேருந்தே ஒரு பெருங்காதல் கொண்டு இருந்தேன். என் தலைவன் நான். அப்படி ஒருத்தரை கொண்டு முன்னாடி நிறுத்திட்டு வண்டியில் எதிரி இடிக்கிறாப்ல, எதிர்பார்க்கல அப்படின்னு. இல்லைண்ணா அவனை கூட்டி கொண்டு வச்சு பேச நான் பயங்கரமாக தெரியும், எல்லாம் தெரியும் மாதிரி பேச்சு தலைவர்கிட்ட நல்ல பேர் வாங்க. அப்படியே பேசிக்கிட்டே இருக்கேன். அவர் அப்படியே முட்டு வயலுக்கு வச்சு பார்த்துட்டே இருக்காரு. இப்போ மாவீரன் ஏதாவது சட்டை பண்ணால் நான் ரசிப்பேன்ல, அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. கடைசி என்ன பேசுவேன்? அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அதெல்லாம் நீங்கள் இவ்வளோ வருது பண்ணுறோம், அவங்களாம் சரி கிடையாது, இவங்க சரி கிடையாது அப்படின்னு. எல்லாரும் சரியாக இருந்தா நாம் எதுக்குப்பா போராட போகிறோம்? முடிஞ்சு, கதை முடிஞ்சிச்சு. அதோட வாயில் ஒரு டப்புன்னு ஒரு இதை போட்டு மூடி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன, அது வந்து மக்கள் வந்து இவ்வளவு போராடுற ஒருத்தரும் புரிஞ்சுக்கிறல, அது பண்ணிக்கல, அவங்களாம் இப்படி, இவங்களாம் அப்படி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு எந்திரிக்கும் போது, பாவம் மக்கள், வாங்க போவோம். மக்களை பாவம்ன்றவங்கள அவங்க ஏன் குறை சொல்லிக்கிட்டு இருக்கேன்? பாவம் மக்கள். ஆனால் நம்ம மக்கள் பாவம் அல்ல, மகத்தானவர்கள். எப்படி மகத்தானவர்கள்? சாதி சொன்னான், மதம் சொன்னான். மார்க்ஸ் சொல்கிறான் மதம் ஒரு அபின்னு. சாதி மதம், சாராயம் குடித்தா தான் போதை ஏறும், கஞ்சா அபின்லாம் போட்டால் தான் இது சொன்னாலே ஏறிடும். இவ்வளோ பெரிய போதை தெருவங்குன்னு சொல்கிறான். இந்த நாட்டில் சாதி மதம் அரசியலாக்கப்பட்டுருச்சு. சாராயம், சாப்பாடு, பணம் எல்லாவற்றையும் தாண்டி தன்மானமிக்க தமிழ் மக்கள் வாக்குக்கு ₹1 கொடுக்காத எளிய பிள்ளைகளை தேடி வாக்கு செலுத்தி மூன்றாவது ஒரு கட்சியாக்கி அங்கீகாரம் பெற்ற, முழுமையான இசைவு பெற்ற ஒரு கட்சியாக மாற்றி நிலையான ஒரு சின்னத்தை, எந்த சின்னத்தை பறித்தானோ அதே சின்னத்தை திருப்பி பெறுகிற அளவிற்கு உயர்த்தி நிதிருக்காங்கன்னா நம் மக்கள் மகத்தானவர்கள், மாண்பு மிக்கவர்கள். அதனால் மக்களை இப்படி சனம் கட்டுருச்சு, சனம் சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் நான் எங்கேருந்து வந்திருக்கோம்? அங்கேருந்தான் வந்திருக்கோம். நான் எங்கள் அம்மாவை அப்பாவையும் குறை சொன்னால் அது எவ்வளவு பைத்தியக்காரத்தனம் பாருங்க. என்னை பெற்றவர்கள் மேன்மையானவர்கள், அதனால தான் நான் இந்த இடத்துல நிற்க முடியுது. உங்களை பெற்றவர்கள் புனிதர்கள், அதனால தான் நீங்கள் இந்த இடத்துல நிற்க முடியுது. அதனால் அவர்களை குறை சொல்ல முடியாது. பிழை இருக்கலாம், தவறு யாரோடாகவும் இருக்கலாம், ஆனால் திருத்துபவர்கள் நீங்களாக இருங்கள். உங்களை வெறுப்பவர் யாராகவும் இருக்கலாம், நேசிப்பவர் நீங்களாக இருங்கள். இதான் இங்கே நீங்கள் உயர்ந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறீர்கள். நாம் தமிழர் கட்சி, அதனுடைய அரசியல், ஆமாம், அதனுடைய கொள்கை என்ன? நாம் தமிழர் கட்சி எல்லா மக்களுக்கும், கட்சியின் அரசியல் எல்லா உயிர்களுக்கும், உலகில் எல்லா உயிர்களுக்கும், தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழர்களுக்கு. ஏன்னா எல்லா தேசிய இனங்களுக்கும் இந்திய துணைக்கண்டத்தில் பல்வேறு மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு விட்டது. அவரவர் நிலத்தை அவரவர் ஆள்வதால் அவருடைய மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, வேளாண்மை, நிலம், வளம் எல்லாம் காக்கப்படுகிறது. அதை போலவே எம் நிலத்தில், எம் நாட்டை, எம் மாநிலத்தை, எந்த இனத்திற்காக இந்த மாநிலம் பிரிக்கப்பட்டதோ, ஒதுக்கப்பட்டதோ அந்த மாநிலத்தின் மகனோ மகளோ ஆளும்போதுதான் அவனுடைய மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வரலாறு, அரசியல் எல்லாம் செழித்து இருக்கு. அண்ணன் முதலமைச்சர்னா மீத்தேன் கையில் இருக்குமா? அண்ணன் முதலமைச்சர்னா அணு உலையும் ஸ்டெர்லைட் நுழைஞ்சிருக்குமா? அண்ணன் முதலமைச்சர்னா மாநில உரிமையிலிருந்து கல்வி அங்கே போயிருக்குமா? அண்ணன் முதலமைச்சர்னா கச்சத்தீவு எடுத்து கொடுத்துருக்க முடியுமா? இப்படிதான் பேசணும். இந்த நிலத்தில் ஒரு தன்மானமிக்க தமிழ் மகன் ஆண்டிருப்பான, ஆனால் ஈழத்தில் என் இன உறவை கொண்டு விட முடியும் என்கிற துணிவு இந்த நிலத்தில் எந்த ஆட்சியாளனுக்கு வந்திருக்குமா? சொல்லுங்க.
அந்த போர் நடக்கும்போது இந்த வலிமை குறைந்தது, இந்த வலிமை இப்போ மாநாட்டில் எத்தனை லட்சம் பேரை நம்ம கூட்டி காட்ட போகிறோம். அந்த வலிமை அன்னைக்கு இருந்திருந்தால் போற இந்த நிலத்தில் தமிழ்நாடு உறைந்திருக்கும். ஒரு போரும் நடத்தணும்னு என்ன வந்திருக்காது. இன்னைக்கும் காட்டுப்பள்ளி துறைமுகம் நிற்குது. இங்கே துறைமுகம் இந்த விண்ணூர்தி நிலையம் கட்டுறதுக்கு காத்து கிடக்குது. 8 வழிச்சாலை நிப்பாட்டப்பட்டிருக்கு. பரந்தூர்ல விண்ணூர்தி நிலையம் நீ கட்டி பாருங்கிற. என் பேட்டி இருக்குது பாருங்க. 8 வழிச்சாலை நீ கல்லு நடலாம், ஒருபோதும் சாலை போட முடியாதுன்னு என்னை தாண்டி தான் போடணும்னு கைது பண்ணிலாம் சிறையில் போட்டு பார்த்தாப்புல. ஐயா தான் போட்டாப்புல. வேளாண் குடிமகன் இருக்கார்ல. இவ்வளவுக்கு நான் கட்டாய கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் வேற ஒரு போராட்டத்தில் போய். அந்த போராட்டத்தில் என்னை தூக்கி உச்சையில் வச்சுட்டாப்புல. அங்கே கொண்டு போகும்போது என்னை இரவில் கொண்டு அடைக்க போகும்போது அங்கே ஒரு நீதிபதி நம்மளை மாதிரியே ஒரு மானசை இருக்கிறான். அவன் வந்து உன்னை விடுதலை செய்கிறேன் போன்ட்டாப்புல. அவர் இவங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் என்னை நிறுத்தினாங்க இரவில் கொண்டு போய். என் தங்கச்சியெல்லாம் வந்து நானும் எங்கள் அண்ணன் கொண்டு, ஐயா என்னை உள்ள வைங்கய்யா, இவங்களை அனுப்பிடுங்க, தங்கச்சி ஆர்வத்தில் சொல்லுது அனுப்பிடுங்கன்னு. அவர் அப்படி பார்த்து சரி நீங்கள் போங்க. அப்புறம் காவல்துறை ஏதாவது அவர்கிட்ட தர்க்கம் பண்ணிச்சு. அதெல்லாம் கிடையாது, பெண்கள் எல்லாம் அனுப்புங்க. அவர் தான் போகிறேன்றாரில். அப்புறம் என்ன என்னை அனுப்பிட்டார். நிறுத்தும்போது அவர் எந்திரிச்சு வந்து என்னை பார்த்தோன்னே இப்படி கும்பிட்டார் பாருங்க, தெரிச்சிட்டாப்புல. யாரா என்ன உடுப்பு போட்டாலும் உள்ள ஒரு உணர்வுன்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் போங்க அப்படின்னாரு. ஒரு நாள் வச்சாப்புல காலையில் வழக்கு விடுதலை செய்கிறேன். அதில் அவர் அப்படி பேசிட்டார் இப்படி பேசிட்டார். அங்கிட்டு போய் பேசுப்பா போப்பா. அதாவது மாட்டுக்கே நீதி வழங்கினவன் பரம்பரையில் வந்தவன் நீதி வழங்காமல் போயிடுவாங்களா என்ன? இப்போ கட்சி உங்களுக்கு தெரியுது, அரசியல் என்னன்னு தெரியுது. இப்போ இதில் உங்கள் நோக்கம் என்ன இருக்கும், உங்களுடைய வேலை திட்டம் என்ன? எங்களுக்கு நாம் தமிழர் நாங்கள் உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்தினில் கூடி செயல் செய்ய பழகு. இது எங்கள் கோட்பாடு. இதை வகுத்து கொடுத்தவன் எங்கள் முன்னவன் புரட்சி பாவலன் எங்களுக்கு கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் நீங்கள் என்னப்பா, பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை, இந்த பெண்ணிய அடிமைத்தனம் பாலியல் வன்கொடுமை மதுமத போதை அடக்குமுறை ஒடுக்குமுறை இதெல்லாம் இல்லாத ஒரு புதிய தேசம். அந்த புதிய தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். இதாங்க எங்கள் கோட்பாடு. இதை செய்யதாங்க வந்திருக்கோம். என்னடா உங்கள் கொள்கை? ஒரே வார்த்தையில் சொல்ற, எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே. இவ்வளவுதான் கொள்கை. பேச வரல என் பிள்ளைகளுக்கு. அம்மா ஊழல் லஞ்சம் பிடிக்குதா? பிடிக்கல. உங்களுக்கு கொலை பண்ணுறான்னு தினம் பிள்ளைகளை வன்புணர்வு செய்து கொலை செய்கிறான், இப்படி கொள்ளையடிக்கிறான்னு பிடிக்கல. இது என்ன பண்ணலாம்? தடுத்து ஆகணும். அதுக்கு தம்மா வந்திருக்கேன், ஓட்ட போட்டுரு. புரியுதா? பேச வரலைன்னா இவ்வளோதான். மக்களை பேச விடுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. எனக்கு வந்து தண்ணி வரல, இதை வந்து இந்த வரல, நான் விளைய வச்ச பொருளுக்கு உரிய விலை இல்லை, சொல்ல விடுங்க. இதையெல்லாம் சரி செய்யணும்னு நினைக்கிறேன். நீ விளைய வச்ச பொருளுக்கு உரிய விலை வரணும்ல, வரணும். நீ உனக்கு தண்ணி வரணும்ல, வரணும். உனக்கு மின்சாரமே கிடைக்கணும்ல, கிடைக்கணும். இப்போ இது சரி பண்ணணும்ல, சரி பண்ணணும். அதுக்கு தான் வந்திருக்கேன், எனக்கு ஓட்ட போட்டு. இவ்வளவு தான். ஒரு பெரிய வித்தையெல்லாம் கிடையாது. சில தங்கச்சி எல்லாம் சில பிள்ளைகள் எனக்கு பேச வராது அப்படின்னு. எவனும் பிறக்கும் போதே பேசுறதில்ல, 2 வருஷம் வந்து தான் பிறந்தான் பேசுகிறான். இது என்ன பெரிய வித்தையா? உங்களை கண்ணை கட்டிக்கிட்டா சுட சொல்கிறோம். நீங்கள் பேசுகிறது தான் பேச்சு, அதை கேட்குறது அவன் வேலை. அவ்வளோதான். ஆமாம், ஒரு திமிரி என் பிள்ளைகளுக்கு வரணும். மேடைக்கு வந்தோடனே நம்ம பேச்சை கேட்க தான் இவ்வளோ வெறும் கூடியிருக்கேன். அந்த திமிர் வந்துருச்சுன்னா பேச்சு வந்துடும். ஆனால் ஒன்று சொல்லுவேன், பேசும்போது இவரை பார்க்குறது அவரை பார்க்கக்கூடாது. எல்லாம் மங்களாக தான் இருக்கணும். மைக்கு நீங்களும் உங்கள் கவனம் தான் இருக்கணும். யாருமே பார்க்கக்கூடாது, ஃபோக்கஸில் இருக்கக்கூடாது, அவுட் ஃபோக்கஸில் இருக்கணும். எல்லாரும் மங்களாக தெரியணும். நீ அவனை பார்த்தீன்னு வச்சுக்க, அந்த நேரத்தில் அப்படி பேசிட்டு இருப்ப, உன் கவனம் சிதறிடும். அப்புறம் அப்படின்வான். அந்த நேரத்தில் அவசரமாக ஹோம் மினிஸ்டர் இருந்தது பிரைம் மினிஸ்டர் இருந்து ஃபோன் வந்துடும், பேசிட்டுப்பா. உனக்கு எரிச்சலாக வரும். அவனை பார்க்காத, தயவு செய்து பார்க்காத, பார்த்துறாது. இல்லைன்னா என் பங்காளி வடிவேல் மேல் கீழே இருந்து எதையாவது சொல்லி நீ என்ன சொல்ல வரியோ அதை சதைச்சிருவான். அவனை பார்க்காத, யாரையும் பார்க்காத. ஏன் அண்ணன் மேடையில் யாரையும் உட்கார வைக்கிறது இல்லை? சொல்லு நீ பார்ப்போம். உட்கார வச்சுன்னு வச்சுக்கிறோங்க. அப்படி உட்காந்து அண்ணாவும் கருணாநிதி அவர்களும் பேசுன மாதிரி பேசிட்டு, நீங்க உயிரை கொடுத்து என்ன நடந்தது தெரியுமா?
என் இனம் எப்படி அப்படின்றா அவன். அங்கே இங்கே பார்க்குறவன் இந்த ஆளு ஏதோ கத்திக்கிட்டு இருக்கான், அவன் ஏதோ பேசிட்டு இருக்கான். அப்போ அந்த கவனத்தை செதறடிச்சு விட்டுருவான். நீ எல்லாம் கீழே உட்காரு, பேச சொன்னால் பேசிட்டு கீழே இருங்க. அங்கே போய் அவர்களை, ஒன்றிய செயலாளர்களை, மாநில ஒருங்கிணைப்பாளர், அதெல்லாம் தெரியும். நீ என்ன பேச வேண்டிய பேசிட்டு பேச ஒன்றுமில்லையா இறங்கி வேற ஆள் பேச விடு. இவ்வளோதான். இது ஒன்றும் குழப்பிக்க கூடாது. நீங்கள் இது பெரிய வேலைலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் பேச வேண்டியது ஏன் எங்கள் அரசியல், இந்த அரசியல் ஏன் செய்ய வருது, ஏன் செய்கிறோம். இந்த கச்சத்தீவை எடுத்து கொடுக்கும்போது, என்னுடைய பரம்பரை சொத்தை எடுத்து கொடுக்கும்போது, கச்சத்தீவு அவனுக்கென்று போனால் அவனுக்கு கடல் பரப்பு அதிகமாகிவிடும், எனக்கு கடல் பரப்பு குறுகிவிடும். அப்ப கச்சத்தீவு என்னுடைய நிலம், அதை கொடுக்கக்கூடாது என்று பேசாது. எடுத்து கொடுத்தது இந்தியம். கொடுக்கும்போது கைகட்டி வேடிக்கை பார்த்து நின்றது திராவிடம். இதனால் என் இன சொந்தங்கள் கடலில் செத்து விழுகிற போது அங்கே இந்திய மீனவன் செத்தான், திராவிட மீனவன் செத்தான் என்று இவர்கள் சொல்வதில்லை. தமிழ் மீனவன் செத்தான் என்று அவன் செத்து விழுகும்போது இந்தியமும் திராவிடமும் செத்து தமிழ் தேசியம் எழுகிறது, பிறக்கிறது. இவ்வளவுதான் தமிழ் தேசிய. ஏண்டா தமிழ், இதாண்டா தமிழ் தேசியம். என் ஆத்தாளப்பன் கொல்லப்பட்ட போது அடுத்த வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் அளவில்லை, நான் மட்டுமே இருந்து அழுதேன், கதறினேன். அந்த கதல் தாண்டா தமிழ் தேசியம். காவிரியிலே எனக்கான நதிநீர் மறுக்கப்படுகிறது. என் நிலத்திலே நெய்வேலி பழுப்பு நிலக்கரியில் இருந்து மின்சாரம் எல்லா மாநிலங்களும் பகிர்ந்து எடுத்துக் கொள்கிறது இந்தியம். நரிமணம் பெட்ரோல் எல்லோரும் பிரித்துக் கொள்கிறார்கள் இந்தியம். மீத்தேன் ஈத்தேன் எல்லோரும் எடுத்துக் கொள்கிறார்கள். என்னுடைய நிலத்தில் இருக்கிற வளத்தை பிரித்துக் கொள்கிறார்கள் இந்தியம். அணு உலை எனக்கு, அழிவு வந்தால் சாவு எனக்கு, பயன் எல்லோரும் பிரித்துக் கொள்கிறார்கள் இந்தியம். ஆனால் காவிரி நதிநீர் உரிமை, என் நிலம் வளம் எல்லோருக்கும், அவனுடைய நீர் வளம் அவனுக்கு மட்டுமே என்றால் எங்கே இருக்கிறது இந்தியம்? இந்த கேள்வியை என் அன்பு பிள்ளைகள் நினைவில் வைத்துக்கொள்ளும். வாக்கு செலுத்தும் போது துணை ராணுவ படையை வாக்கு செலுத்துவதற்கு, சுதந்திர நாட்டில் சுதந்திரமாக வாக்கு செலுத்த முடியாது உன்னால, அப்படி நிற்பான் ராணுவ வீரர். கேளு, சுதந்திர இந்தியாவில் ஆட்சியை நிறுவுவதற்கு சுதந்திரமா துணை ராணுவ படை பாதுகாப்பிற்கு. ஆனால் காவிரி நதிநீர் உரிமையை நான் கேட்டு போராடுகிற போது, இங்கே போராடுகிற போது அங்கே இருக்கிற இன மக்களை அடித்து வரட்டான். இது ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே வரி, ஒரே தேர்தல், ஒரே தேர்வு, ஆனால் ஒரே நீர் இல்லை. நான் கேட்டால் மறுக்கிறேன். ஒரு சொட்டு தண்ணீர் வர முடிய தர முடியாது தமிழர்களுக்குங்கிறான். அப்ப அந்த இடத்துல என்ன வரும்? தன்மானம் மிக்கவனுக்கு ஒரு அழகு மின்சாரம், ஒரு துளி மின்சாரம் உனக்கு கிடையாது என்று சொல்ல வேண்டும் என்று தோணும். அவன் தண்ணீர் தர மறுப்பான். இவன் அதிகாரத்தை நிறுவ இங்கு இருக்கிற திராவிட தலைவர்கள் அங்கு போய் அவனுக்கு ஆதரவாக வேலை செய்வார்கள். அவன் மறுப்பான், அடித்து எங்களை விரட்டுவான், தடுக்க துப்பற்று கைகட்டி நிற்பார்கள். இது திராவிடம். 500 TMC தண்ணி தந்து வந்து கொண்டிருந்தது எனக்கு, 450 TMC. அதை மேலும் கேட்டு வழக்கு தொடர்ந்தார் ஐயா கருணாநிதி, இன்னும் அதிகமாக தர வேண்டும் என்று. அன்றைக்கு ஆட்சியில் இருந்தது அம்மையார் இந்திரா காந்தி. இந்தியம் கோரிக்கை வைத்தது திராவிடம். 356 பயன்படுத்தி ஆட்சியை கலைத்து விடுவாள் இந்திரா காந்தி என்ற அச்சத்திலே அவர் கூப்பிட்டு மிரட்டியவுடன் வழக்கை திரும்ப பெற்றார். உரிமை பறிபோனது. பறித்தது இந்தியம், பறி கொடுத்தது திராவிடம். இப்ப என் நிலத்தின் வளம் எல்லாருக்கும் பொதுமை என்றால், உன் நிலத்தின் நீர்வளம் உனக்கே என்றால் என் நிலத்தின் வளம் எனக்கே என்று பேசுவது தமிழ் தேசியம் அந்த இடத்துல பிறந்திருது. அங்கே நாங்கள் உரிமைக்கு போராடுகிற போது என் அம்மா என் அப்பா வயதை ஒத்தவர்களை அரை நிர்வாணமாக்கி அடிக்கிறான் முதுவிலே. அவன் ஓங்கி அடித்த சத்தத்தில் அதிர்வதில் பிறக்குதடா தமிழ் தேசியம். இந்தியமும் திராவிடமும் இறந்து பிறக்குதடா. இவ்வளவுதான். ஆந்திர காட்டுக்குள் சுட்டு போட்ட போது 20 பேரை ஆந்திராவில் இருக்கிற மனித உரிமை ஆர்வலர்கள் பேசவில்லை, மாற்றுக் கட்சி எதிர்கட்சிக்காரர்கள் பேசவில்லை, இந்த நிலத்தில் எந்த தலைவனும் பேசவில்லை, இந்தியாவை ஆண்ட நாட்டின் பிரதம அமைச்சர் ஒரு வருத்தம் சொல்லவில்லை, இதெல்லாம் தவறு என்று சொல்லவில்லை. இந்த நிலத்தில் எவ்வளவு கொழுத்து வாழ்கிறார்கள், நாங்கள் திருடர்கள் என்று பட்டத்தை சுமத்தி சுட்டு போட்டான்
கேட்க ஒருவரும் இல்லை. அந்த இடத்திலே மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மானத்தமிழன் உயிருக்கு இல்லையா என்ற கேள்வி இருக்கிறதே, அதான்டா தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் என்றால் ஏதோ ஒன்று அல்ல. நாங்கள் இந்தியர்களாகத்தான் இருந்தோம், நாங்கள் திராவிடர்கள் என்றித்தான் வாழ்ந்தோம். நீங்கள் தான் இருவரும் பிதிக்கி பிரசவித்த குழந்தைதான் இந்த தமிழ் தேசிய அரசியல். அதை கவனத்தில் வச்சுக்கணும். தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்னு, டேய், நாடு தமிழ்நாடு, இங்கு வாழ்கிற மக்களின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, அவர்களுடைய தொன்று தொட்ட வேளாண்மை, தொழில் வளர்ச்சி, பெண்ணிய பாதுகாப்பு, அவன் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வு, காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், மலை வளம், கடல் வளம், மண் வளம், மணல் வளம், எல்லாவற்றையும் காப்பது. இதற்கு ஒரு அரசியல் இருக்கிறது, தமிழ் தேச அரசியல். அதான் தமிழ் தேச அரசியல். இவ்வளவுதான். பெருசா அப்படி ஒரு பெரிய குழப்பம் அதெல்லாம் வச்சுக்கிறது. இவ்வளவுதான் நம்மளுடைய நிலைப்பாடு. இங்கே உண்மை என்பதும் நேர்மை என்பதும் நல்லாட்சி என்பதும் வெறும் சொல்லாட்சியில் தான் இருக்குது. இதெல்லாம் உண்மையாக்க போராடுகிற பிள்ளைகள் தான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். என் அன்பிற்குரிய பிள்ளைகளே, ஒரு வண்டி நிறைய குப்பை, அதை கொளுத்துவதற்கு அவனும் வண்டி நிறைய நெருப்பெடுத்துக் கொண்டு போவதில்லை. ஒரு தீப்பெட்டி, ஒரு தீக்குச்சி தான். புரியுது? இப்போ நான் எத்தனை தீக்குச்சி வச்சிருக்கேன்? 234 தீக்குச்சி வச்சிருக்கேன். புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காய்ந்த சருகுகளாக கிடக்கிறது. எதற்கு? ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக காத்து கொண்டுங்கிறான். உங்களுக்கு கீழே ஒரு புரட்சி சருகு கிடக்குது, புரட்சி காத்துக்கிட்டு என்ன செய்யணும்? ஒரு தீக்குச்சி வச்சு கொளுத்தி போடணும். இப்போ எத்தனை தீக்குச்சி இருக்கு? 234 தீக்குச்சி இருக்கு. இந்த தீக்குச்சி எப்படி? 234 தீக்குச்சி இருக்குதுங்கிற திமிரில் நம்பிக்கையில் கொளுத்தப்படாது. இந்த குச்சி தான் கடைசி குச்சி என்றால் எவ்வளவு பொறுப்புணர்வோடும் நம்ம கொளுத்துவோமோ அந்த மாதிரி ஒவ்வொரு தீக்குச்சியும் பற்றி எரியணும். இந்த நிலத்தில் இருக்கிற இழி அரசியலை, இந்த கேடுகட்ட பணநாயகத்தை, இந்த கொடிய சாதி மத அரசியலை, இதையெல்லாம் ஒரு கட்சி ஆட்சியால் புரட்டி மாற்றிவிட முடியாது. அப்ப எதால் மாற்ற முடியும்? புரட்சி ஒன்றால் தான் புரட்டி போட முடியும். இப்போ நீங்கள் இப்படி பாருங்கள், தனியார் பள்ளி கல்லூரிகளில் தங்கும் விடுதி இருக்குதே, அது ஒன்றாக இருக்கிறதா இல்லை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்று பிள்ளைகளுக்கு என்று தனியாக இருக்கிறதா? யாராவது சொல்லுங்க. தனியார் பள்ளியில் இருக்கா? தனியார் பள்ளியில் எங்கே இருக்கு? தனியார் பள்ளி தனியார் கல்லூரிகளில் தங்கும் விடுதி ஒன்றாக இருக்கிறதா இல்லையா? ஆனால் அரசு பள்ளி கல்லூரிகளில் தனித்தனியாக இருக்குதா இல்லையா? இப்போ இது என்ன இந்த அரசு சமூக நீதியை நிலைநாட்டிச்சு? என்ன இந்த அரசு சாதியை ஒழிச்சு சமத்துவத்தை நிலைநாட்டிச்சு? ஒரு தனியார் பள்ளியிலே படிக்கிற மாணவன் எல்லாம் ஒற்றுமையாக தங்கும் விடுதியில் படிக்கிற போது அரசு பள்ளியில் ஏன் ஆதி திராவிடருக்கு தனியாக நீ வைக்கிறாய்? எதற்காக வைக்கிறாய்? எதற்காக வைக்கிறாய்? என்ன சமூக நீதியை நிலைநாட்டினாய்? என்ன சகோதரத்துவம் சமத்துவத்தை நிலைநாட்டினாய்? கட்டடத்திற்கு பெயர் சமூக நீதி கட்டடம் என்று வைக்கிறாய். தாழ்த்தப்பட்ட பிள்ளைகள் தங்கி படிக்கிற விடுதிக்கு பெயர் செங்கலும் சிமெண்டும் சாந்துமாடா சமூக நீதி? எது சமூக நீதி? எப்படி எப்படி பாருங்க. இப்ப என்ன செய்யும் நாம் தமிழர் கட்சி ஆட்சி புரட்சி? என்ன செய்யும்? தனியார் முதலாளியால் சாதிக்க முடிந்தது அரசால் முடியாதா? ஒரே விடுதியில் தங்கி படி, இல்லை என்றால் இந்த சான்றிதழ் எங்கே போய் படி. இவ்வளவுதானே? இவ்வளவுதானே? அப்ப மாறுதல் எங்கிருந்து வர வேண்டும்? மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் வர வேண்டும். அப்ப மக்களின் மனத்தில் புரட்சி வர வேண்டும். உங்கள் என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்வேன், நீங்கள் மண்ணை வெல்ல வேண்டும் என்றால் மக்களின் மனத்தை வெல்ல வேண்டும். இனத்தை ஆள வேண்டும் என்றால் நம் மக்களினுடைய இதயத்தை வெல்ல வேண்டும். அப்ப நம் கோட்பாடுகளை, நம் கொள்கைகளை இதயத்திற்கு நெருக்கமாக எடுத்து வையுங்கள். இன்சொல்லால் கடத்துங்கள். இனிய உளவாக இன்னாத ஊரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுங்கிறான் வள்ளுவ பெருமகனார். எதுக்கு இப்படி? நீங்கள் இந்த உங்களுக்கு ஒன்றை சொல்லுவேன், இந்த அவதூறு, இந்த விமர்சனம், ஏச்சு பேச்சு காதிலே வாங்காது. அது என்ன சொல்லுவார்னா, எனக்கு என்ன சொல்லுவான்னா, இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடு அப்படிம்பாங்க. உனக்கு புரியுதுன்னு எனக்கு எல்லாரும் சொல்லுவாங்க. என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன், எந்த காதிலையும் வாங்காது, இந்த காதில் வாங்கி அது வேலையற்றவன் வேலை.
அவர்களுக்கு வேலை நம்மை விமர்சிப்பது, நமக்கு வேலை அவர்களுக்கும் சேர்த்து போராடுவது. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு? விமர்சனங்களை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. அவதூறை கடக்க முடியாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது. இது தத்துவம். இதை மனதில் வச்சுக்கணும். சேகுவராட்ட கேட்குறான், இப்படி இப்படி அவதூறு பேசுகிறான், இப்படி விமர்சிக்கிறான், இப்படி ஏச்சு பேசுகளை பண்ணுறான், இப்படி துரோகம் பண்ணுறான், அவனுக்கு என்ன பண்ணலாம் நண்பா அப்படின்னு சேகுவராட்ட ஒரு தோழன் கேட்குறான். அவர் என்ன சொல்லியிருப்பார்னு நினைக்கிறீங்க? புன்னகை செய்து விடு நண்பாங்கிறான். அவனை பார்த்து செல்லமாக சிரிச்சுட்டு போட போட டே போட. இப்போ பார்க்குறீங்களா, நம்மளோட இருந்து போனவன்லாம் என்ன பேச்சு. அப்போ என்ன பண்ணணும்? ரசிக்கணும். அப்படியா? நீங்கள் பண்பட வேண்டும் என்றால் புண்படுங்கள், சுடர்பட வேண்டும் என்றால் சூடு தாங்குங்கள். இல்லைன்னா நீங்கள் சுடர்பட முடியாது. அவன் பாட்டு பேசிட்டு இருப்பான். ஆபிரகாம் லிங்கன் தன் மகனை பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டு ஆசிரியருக்கு 10 கடிதம் எழுதி 10 கோரிக்கைகளை என் பிள்ளைக்கு கற்றுக் கொடுங்கிறார். அதில் ஒன்றை சொல்கிறார், குற்றம் குறை கூறுபவர்களை புறந்தல்ல கற்றுக் கொடுங்கள் என் பிள்ளைக்குன்னு. அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். குற்றம் குறை கூறுபவனை புறந்தல்ங்க. போடா போடா டே போடா, அங்கிட்டு போடா போடா, குறந்தல். என் தம்பி கலைஞன் சொல்கிறாப்ல, அப்படி பேசுகிறவன நீ பதில் கொடுக்கணும், தக்க பதிலீட்டி கொடுக்கணும். முடிஞ்சு அடுத்தடி எடுத்து வைக்க முடியாது. அவன் எதிர்பார்ப்பது உன் நேரத்தை வீணடிக்கணும், உன் கவனத்தை பக்கம் திருப்பணுங்கிறதா. நீங்கள் அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வெறும் அவதூறே பேசிக்கிட்டே இருப்பான், நீ பதில் சொல்லிட்டே இருக்க வேண்டியதான், வேறு வேலை செய்ய முடியாது. அவதூறு அரசியலை புறந்தள்ளுங்கள், ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுத்து செல்லுங்கள். இவர்களைப் போல சொன்னார்களே செய்தார்களா? வந்தார்களே போனார்களா? நின்றார்களே சென்றார்களா? அதெல்லாம் வேலை இல்லை, அதெல்லாம் அவங்க செய்யலை. நாங்கள் செய்கிறோம். நாங்கள் இதை செய்கிறோம். என்ன செய்கிறோம்? இதை செய்கிறோம். இலவசம் நான் தரமாட்டேன். அப்ப என்ன பண்ணுவ? இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் உன்னை வைக்க மாட்டேன். இவ்வளவுதான். என்ன மாற்றம்? இதான் மாற்றம். மாற்றம்ங்கிறது இதான் மாற்றம். 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசு, அந்த அரசு நடத்துகிற பள்ளியும் கல்லூரியும் தரமில்லை. காரணம், அரசை நடத்துபவன் தரமா இல்லை. ஒரு தனியார் முதலாளியால் தரமான கல்வி மருத்துவத்தை தந்துவிட முடியும் என்றால் 8 கோடி மக்களால் நடத்தப்படுகிற அரசு கல்லூரி மருத்துவமனை ஏன் தரமில்லை? ஒரு தனியார் முதலாளியிடம் மக்களின் அரசு தோற்கிறதா? இந்த கேள்வி விழிப்புணர்வு. அப்ப எது மாறுதல்? எது மாறுதல்? தனியார் பள்ளிதான் தரமாக கல்வி தரும், தனியார் மருத்துவமனை தான் தரமான மருத்துவம் தரும் என்ற நிலையை மாற்றி அரசு, தமிழ்நாட்டு அரசு, தமிழனின் அரசு ஆகச் சிறந்த மருத்துவத்தையும் கல்வியும் தன் குடிகளுக்கு தரும் என்ற நிலை மாறுதல், மாற்றம். பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும். அது முதலாளிகளுக்கான அதிகாரம். உழைக்கும் அடித்தட்டு மக்கள் பாட்டாளி வர்க்கத்திற்கான அதிகாரம் எங்கே? அப்ப என்ன வழி? மக்களுக்கு சேவை செய்ய பணம் தேவையில்லை. தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமாக என் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம்தான் தேவை. பணத்தை முதலீடு செய்பவன் லாப தேவைக்கு, மக்கள் சேவைக்கு இல்லை. இதை உணர்த்துவது விழிப்புணர்வு. அப்ப பணம் இருக்கவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலை கேடுகட்ட பணநாயகம். அதை வீழ்த்தி போராடி பெற்ற மாண்புமிக்க ஜனநாயகத்தை மீட்பது, காப்பது மாற்று. இதுதான் மாற்று. இதுதான் மாற்று. அப்ப மாற்று என்பது அதனால சொல்றது, சொல் அல்ல செயல். சொல் அல்ல செயல். இங்கே தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் தான் இருக்கேன் உடன் பிறந்தார்களே. இந்த நாட்டில் பன்னெடுங்காலமாக கட்சி அரசியல், தேர்தல் அரசியல். கட்சி அரசியல், தேர்தலில் வென்று கட்சி ஆட்சிக்கு வரும். வந்தவுடனே ஒரு வேலையை செய்து கொடுக்க பார்ட்டி ஃபண்டு, கட்சி நிதி எவ்வளவு? 1 விழுக்காடு. அதுக்கப்புறம் எங்களுக்கு எவ்வளவு? 1 விழுக்காடு கமிஷன். இது ஒரு அரசியல், இது ஒரு ஆட்சி முறை. இந்த நிதியை வைத்துக்கொண்டு தேர்தல் அரசியலே குறிவிப்பார்கள். கட்சி மாநாடு, மாநாட்டுக்கு நிதி. தேர்தல் நிற்க வேட்பாளர், கட்சிக்கு எவ்வளவு கொடை, தொகுதிக்கு எவ்வளவு செலவு. கட்சிக்கு 10 கோடி கொடுப்பேன், தொகுதிக்கு 20 கோடி செலவு செய்வேன். இன்னொருவர், கட்சிக்கு 20 கோடி கொடுப்பேன், தொகுதிக்கு 30 கோடி செலவு செய்வேன். அவருக்கு இடம்.
இது என்னது? அரசியல் விடுதலை அல்ல, அரசியல் வியாபாரமாகி விடுகிறது. உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த நிலையில் கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் பன்னெடுங்காலமாக. நீங்க எதற்கு வந்திருக்கீங்க? மக்கள் அரசியல். எது மக்கள் அரசியல், எது தேர்தல் அரசியல்? போன ஆண்டு பொங்கலுக்கு பணம் கொடுக்காது, மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்காது. இந்த ஆண்டு அடுத்த மாதம் தேர்தல் வரும்போது இந்த பொங்கலுக்கு மொத்தமாக 3000 ரூபாய் கொடுப்பது தேர்தல் அரசியல். போன ஆண்டு கொடுத்திருந்தால் அது மக்கள் அரசியல். படிக்கிற மாணவர்களுக்கு 30 லட்சம் பேருக்கு ஒரே நாளில் மடிக்கணினி கொடுப்பது எப்போ? அடுத்த மாதம் தேர்தல் வரும்போது இந்த மாதம் கொடுப்பது தேர்தல் அரசியல். அது போன ஆண்டே கொடுத்திருந்தால் அது மக்கள் அரசியல். புரியுது? அதிலும் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு கொடுத்திருந்தால் கூட அது மக்கள் அரசியல் என்று எடுக்கலாம். 3ஆம் ஆண்டு கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கும் மருத்துவம் 3ஆம் ஆண்டு படிக்கிற மாணவ மாணவிகளுக்கும் கொடுப்பது என்பது அது வாக்கரசியல், தேர்தல் அரசியல். என் முன்னாடி இருப்பவர்கள் எல்லாம் என்னை போல சக மனிதர்கள், என் உறவுகள். அவர்களுக்கு உயிர் இருக்கிறது, உணர்வு இருக்கிறது, உரிமை இருக்கிறது. அவர் இந்த உரிமைக்காக, அந்த உயிரை காப்பதற்காக, அவர்கள் உணர்வை மதித்து உரிமைக்காக நிற்பது என் கடமை என்று உணர்வது மக்கள் அரசியல். முன்னாடி இருப்பவர் எல்லாரும் ஒரு ஓட்டு என்று எண்ணுவது தேர்தல் அரசியல். வாக்கையே குறிவைப்பது தேர்தல் அரசியல். மக்களின் வாழ்க்கையிலே குறிவைத்து கவனித்து அதைக்காக பணியாற்றுவது மக்கள் அரசியல். இது விளங்கிடுச்சு உங்களுக்கு. இது ரெண்டும் ரொம்ப தூரம் இருக்கு. அவன் மலைன்னு பார்ப்பான், அவன் மலையை வெட்டி விற்பான், அது குவாரியும்பான். இந்த திராவிட இந்தியெல்லாம் அப்படின்னா பால் ஊட்டிய மாறல, இங்கே வருங்க, பாலை குடிச்சுக்கிட்டே இருப்பான், பாலை குடிச்சுக்கிட்டே இருப்பான். பால் ஊட்டிய தாயின் மாறை அறுப்பது இந்த திராவிடம், இந்திய அரசு. அறுப்பான் இங்கே திராவிடன், இந்திய வேடிக்கை பார்ப்பான். அருமை அருமை. கன்னியாகுமரியில் மலையை வெட்டுவதோ, கரூரில் வெட்டுவதையோ, திண்டுக்கல்லில் வெட்டுவதையோ, தேனியில் வெட்டுவதையோ, திருநெல்வேலியில் வெட்டுவதையோ, தென்காசியில் வெட்டுவதையோ, கிருஷ்ணகிரி தருமபுரியில் வெட்டுவதையோ அவன் மலை குவாரி என்று பார்ப்பான். இல்லை, என் பூமி தாயின் மார்பு, என் பூமி தாயின் முளை, அது இல்லை என்றால் பூமியில் எனக்கு ஏது மழை என்று எண்ணுவது தமிழ் தேசிய அரசியல், மக்கள் அரசியல். நீரின்றி அமையாது உலகு, காடின்றி அமையாது நாடு, காடின்றி அமையாது நீர். மனிதர்கள் இல்லாமல் மரங்கள் வாழும், மற்ற உயிரினங்கள் வாழும், சிங்கம், புலி, கொக்கு, குருவி எல்லாம் வாழும். இந்த உயிரினங்கள் இல்லாத மனிதர்கள் வாழவே முடியாது. இதை உணர்த்துவது தமிழ் தேசியத்தின் உயிர்மை நேய அரசியல், சூழியல் அரசியல். காக்கா செத்தா என்ன, கொக்கு செத்தா என்ன, யானை செத்தா என்ன, புலி செத்தா என்ன, மலை போனால் என்ன, மணல் போனால் என்ன, மரங்கள் போனால் என்ன, இது திராவிட அரசியல், திருட்டு திராவிட அரசியல். எவனாவது மலையை மணலாக்கி விற்கலாம், கல்லை குவாரின்னு போட்டு விற்கலாம், காசாக்கலாம், எவனாவது நினைப்பானா? பெற்ற தாயின் உறுப்பை விற்று சம்பாதிக்க நினைப்பானா? தாய்க்கு உடல்நிலை சரியில்லை, தாயை வச்சுக்கிட்டு தாய் இனிமேல் நம்ம அம்மா இருந்து என்ன, கண்ணு 2 கண்ணு நல்லா பார்வை தெரியுது, விற்றா 2 கோடி. சிறுநீரகம் நல்லா இயங்குது, விற்றா அதுக்கு ஒரு 4 கோடி கிடைக்கும். இதயம் நல்லா இயங்குது, இதயத்தை விற்றா ஒரு 5 கோடி கிடைக்கும். இப்படி தாயின் உறுப்பை எவனாவது விலைவேசி விற்பவன் மகனாக இருக்க முடியுமா? இல்லை மனிதனாக இருக்க முடியும்? ஆனால் விற்பான். பூமி தாயின் மாறை அறுப்பான், தோலை உரிப்பான், மணல் என்று அள்ளி விற்பான், பழுப்பு நிலக்கரி என்று சுரண்டுவான், மீத்தேன் என்று ஈரக்குலைய இதயத்தை புடுங்குவான், அறுத்து எறிவான். அவர் கருப்பையே அறுப்பான். இப்படி ஒரு சமூகம் இருக்கிறது. இதை அரசியல் ஆட்சி என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஒருத்தன் கேட்கலையே, மரத்தை வெட்டி விட்டாய் நட்டு விடலாம், தண்ணீரை உறிஞ்சி விட்டாய் சேமித்து விடலாம், மலையை மணலை எப்படி உருவாக்குவது என்று இந்த நாட்டில் ஒரே ஒருவன், நானும் என் பிள்ளைகளும் மட்டும்தான் இந்திய நிலத்திலே திரும்ப திரும்ப உன்னால் உருவாக்க முடியாததை அழிக்கிற உரிமையை எவன் கொடுத்தது? நீ இந்த மலையை உன் மந்திரத்தால், உன் ஜபத்தால், உன் தொழுகையால், உன் அழுகையால் அரையங்களை வளர்க்க முடியுமா? எப்படி அழிக்கிற? அது உன்னோடதா, உனக்கானதா? இந்த பூமி உன்னோடதா? நீ மட்டும் வாழ்ந்து தீர்த்து விட்டு போக? உலக உயிர்களின் உடைமை இல்லையா? இது எப்படி நீ அழிக்கிறாய்ன்னு எவனும் கேட்கல. இந்த அரசியல் தான் உயிர்மை நேய அரசியல். இந்த பூமி பந்திலே இந்த அரசியலை செய்ய ஒரே ஒரு பேரியக்கம் தான் இருக்கிறது, அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கிறது என்பதை திமிரோடு
இங்கே செய்தி அரசியல் செய்வார்களின் உடன் பிறந்தார்களே, விளம்பர அரசியல் செய்வார்கள், சேவை அரசியல் செயல் அரசியல் செய்ய மாட்டார்கள். தெரியாது. பல 100 கோடியை செலவழிப்பார்கள். எது செய்தி அரசியல்? செப்டம்பர் 16ஆம் தேதி குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம், ஜனவரி 1 செய்தி பண்ணுவார்கள், விளம்பரம் செய்வார்கள். இது விளம்பர அரசியல். இப்போ செயல் அரசியல் கிடையாது, இங்கே சேவை அரசியல் கிடையாது, செய்தி அரசியல், விளம்பர அரசியல் தான். தாத்தா காமராஜர்கிட்ட போய் நம்ம விளம்பரம் நம்ம செய்த சாதனைகள்லாம் விளம்பர படம் எடுத்து ஓட்டலாம், திரையரங்கில் போட்டு காட்டலாம். போட்டு காட்டலாம். என்ன செஞ்சுருக்கோம்? பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம். சொன்னால் அதில் படிக்கிறதுல பிள்ளைகள்லாம். ஆமாம். அப்புறம் என்ன பண்ணியிருக்கோம்? ரோடு போட்டிருக்கோம். சொன்னால் நடக்குதுல? ஆமாம் நடக்குது. வேறு என்ன பண்ணியிருக்கோம்? அணைக்கட்டுகளை கட்டியிருக்கோம். விவசாயம்லாம் பயன்படுத்துகிறாங்கல்ல? ஆமாம் பயன்படுத்துகிறாங்க. அதான் தெரியுதே. பள்ளிக்கூடம் பிள்ளை படிக்குது, சன்னா ரோட்டில் போகுது, அப்புறம் அணையில் தண்ணியை பாய்ச்சி விவசாய வேளாண்மை செய்கிறான். அவனுக்கு தான் தெரியுதே நம்ம இது செஞ்சுருக்குன்னு. அதுக்கு விளம்பரம் ஒரு படம் வேறு ஒரு கட்ட போறியா? படம் அது என்ன இருக்குது? செய்தி விளம்பர அரசியல் அல்ல, சேவை அரசியல் நிற்குது. இங்கே எப்படி இருக்கு? பள்ளிக்கூடத்தை பூரா மூடி வந்தவன், மூடிட்டு 2100 பள்ளிக்கூடத்தை மூடிட்டு 2100 டாஸ்மார்க்கை திறந்தவன் பேசுகிறான், நான் தான் அவனை படிக்க வச்சேன்னு. அவன் 6000 பள்ளிக்கூடத்தை திறந்து படிக்க வச்சு அமைதியாக போய் படுத்துட்டான். அது செயல் அரசியல், சேவை அரசியல். இது செய்தி அரசியல். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். செயல் அரசியல் என்ன? உண்மையிலே கல்வியை கொடுத்துட்டு கல்வியில் சிறந்த சான்றோர்கள், ஆன்றோர்கள், துணைவேந்தர்களை கூப்பிட்டு எப்படி இந்த கல்வியின் தரத்தை இந்த அரசு உயர்த்தியிருக்குன்னு பேச வச்சா அது சேவை அரசியல், செயல் அரசியல். இலக்கியவாதிகள் வர்றதில்லை, இயக்குனர்கள், நற்றமிழ் சான்றோர்கள் வருகிறதில்லை, நடிகர் நடிகைகள் வந்து இந்த ஆட்சி கல்வியை அப்படி பண்ணி விட்டது, இப்படி பண்ணி விட்டது. எப்படி? இவனுக்கு விழான்னா நடிகர் நடிகை இல்லைன்னா விழா இல்லை. கல்வி சிறந்த தமிழ்நாடு ரொம்ப சிறக்குதா? எப்படி இருக்கு? இதனால தான் பாடினவன் முன்னாடி செத்து போயிட்டான். அப்போ எப்படிப்பட்ட ஆட்சி நடக்குது? நீங்கள் செய்ய வந்தது செய்தி அரசியல், விளம்பர அரசியல் அல்ல. நாம் செய்ய நிற்பது சேவை அரசியல், செயல் அரசியல், கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் அல்ல, மக்கள் அரசியல். எப்படி சொல்கிறோம்? இந்திய துணைக்கண்டத்தில் இல்லை என் உடன் பிறந்தார்களே, உலகத்திலேயே உலக வரலாற்றிலேயே ஒரு அரசியல் இயக்கம் பல தேர்தல்களில் தோற்று 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 சற்றும் தளர்ச்சி அடையாமல், சோர்ந்து விடாமல், துவண்டு விடாமல், எந்த இடத்தில் தொடங்கியதோ அதே உற்சாகத்தோடு மீண்டும் மீண்டும் இந்த அலை அப்படி மறைகிற போது இன்னொரு பேரலை எழுவது போல தொடர்ந்து 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 தொடர்ந்து, எப்படி கரும்பாறையை அலை கரைப்பது தன் வலிமையால் அல்ல, விடாமுயற்சியால், திரும்பி 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 மூச்சு விட நிறுத்துவது மட்டுமல்ல மரணம், முயற்சி செய்யாமல் இருப்பதும் முயற்சி செய்வதை விடுவதும் மரணம்தான். அப்படி மரணிக்காமல் திருப்ப 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 தேர்தல் களத்திலே அதே உற்சாகத்தோடு அதே வெறியோடு களத்தில் நிற்கிற ஒரு அரசியல் இயக்கம் உலக வரலாற்றில் நாம் தமிழர் கட்சியை தாண்டி எதுவும் இல்லை. 4.5 லட்சம் வாக்கை வாங்கின அரசியல் கட்சி வாழ்ந்ததாக சொல்லுங்கள். 4.5 லட்சத்திலிருந்து 17 லட்சத்திற்கு வளர்ந்ததாக சொல்லுங்கள். எங்கேயாவது ஒரு கட்சி அதிலிருந்து 30 லட்சத்துக்கு வந்ததை சொல்லுங்கள். அதிலிருந்து 36 லட்சமாக வாங்கி தனித்து நின்று ஒரு முழுமையான இசைவற்று கட்சியாக மாறினதை சொல்லுங்கள். கூட்டம் சேர்த்து கொண்டு வந்தார்கள், கோடி கோடியாக கொட்டி கொண்டு வந்தார்கள், சாதியை சொல்லி நின்றார்கள், மதத்தை சொல்லி நின்றார்கள். அதையெல்லாம் கடந்து இறந்து போன, செத்துப்போன, பட்டுப்போன தமிழர் என்ற உணர்வை தூக்கி ஒரு தேசியன விடுதலை, உரிமை, பாதுகாப்பு என்ற கொள்கையை முன்னிறுத்தி வென்று ஒரு கட்சி நின்றதை சொல்லுங்கள். 4 முறை பொது தேர்தலில் தோற்றுக்கு, 2 சட்டமன்றம், 2 பாராளுமன்றம். மறுபடியும் அதே உற்சாகத்தோடு 5வது முறையும் களத்திலே தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகள் என் மக்களோடு சேர்ந்து தனித்து நின்றாலும் தனித்துவத்தோடு நிற்போம். அடுத்தவன் தோளில் நின்று நாங்கள் உயர்ந்தவர்கள் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவது மேன்மையானது என்ற நோக்கோடு 1000 பேரையும் எதிர்த்து நிற்போம். எத்தனை பேரையும் எதிர்த்து நிற்போம், ஆனால் எவரையும் எதிர்பார்த்து நிற்க மாட்டோம் என்ற தத்துவத்தோடு தனித்து களத்திலே திரும்ப திரும்ப
என்னை கேட்பாங்க, நீங்கள் இப்படி தொடர்ச்சியாக இருக்கல, என்னை பார்த்தா தோற்று போன ஆள் மாதிரி தெரியுதா? புதிதாக பூத்த பூ எவ்வளவு மலர்ச்சியாக இருக்குமோ அப்படி நானும் என் பிள்ளைகளும் மறுபடியும் மறுபடியும் களத்தில் பாயும். ஏன்? அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி கொள்கிற போது எவனும் எதிர் நிற்க முடியாது. நாங்கள் அடிமைப்பட்ட இனம் மட்டுமல்ல, அடிபட்ட புலியும் கூட. வெறி என்றால் கொலவெறியில் நிற்கிறோம். கொலவெறி குறுக்க அண்ணனாவது அப்பனாவது மாமனாவது மச்சானாவது எவன் வந்தாலும் அடிக்கிறது தான். என எங்களின் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. லட்சிய உறுதி, அதுதான் லட்சிய உறுதிங்கிறது. இங்க ஐயா அம்பேத்ராஜன் அவர்கள் சொல்லும்போது பணம் இல்லைங்கிறாங்க. இந்த கட்சியின் பலமே பணம் இல்லாதது தான். ஏன்? நாம் எப்படிப்பட்ட தலைவனின் பிள்ளைகள்? ஆயுத பலத்தோடு இருக்கிறான், 2,80,000 ராணுவ வீரர்களை வைத்திருக்கிறான், அவனை எதிர்த்து சண்டையிட வேண்டும், கையில் ஆயுதம் இல்லை, வலிமை இல்லை, என்ன செய்யலாம்? உயிரையே ஆயுதமாக ஏந்தலாம் என்ற முடிவுக்கு வர 2,80,000 வீரர்கள் வெறும் 20,000 வீரர்கள். அப்போ ஒரு விடுதலை புலி மறவன் 500 ராணுவ வீரன், 5000 ராணுவ வீரர் சிங்கள வீரனுக்கு சமமாக இருந்தார். நீங்கள் பணம் இருந்தால் உங்களிடத்தில் இந்த இன உணர்வும் மான உணர்வும் செத்திருக்கும். நீங்க பணம் இல்லாதனால தான் அளவுக்கு மீறி உங்களுக்கு இன உணர்வு மான உணர்வு இருக்கு. அதனால தான் என்னோட இருக்கிறீங்க. பணம் இருந்தால் இந்த திராவிட கூட்டத்தில், திருடர் கூட்டத்தில் நீங்களே எங்கேயாவது போய் இல்லையா, இல்லை ஏதாவது ஒரு சந்து பந்துக்கு போய் டிவிக்க போயிருப்பீங்க. ஏதாவது ஒன்று நடந்திருக்கும், ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். இங்கே மக்களுக்கு சேவை செய்ய பணம் தேவையில்லை. பணத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த இடத்திற்கு வரலை, இவ்வளோ தூரம் நீங்கள் வரலை. நம்ம இதுவரை 2 லட்சம் 3 லட்சம் ஒரு தேர்தலுக்கு செலவு பண்ணாலே பெருசு. வாக்குக்கு காசு கொடுக்குறவன் அவன் தான். நீங்கள் எதுவும் கிடையாது. நீங்கள் களத்தில் நில்லுங்க, அது செல்லும். நான் 2009 அந்த தேர்தலில் என்கிட்ட காசு இல்லை. திமுக காங்கிரஸை எதிர்த்து என் இனச்சாவுக்கு காரணம் செத்து கொண்டிருக்கும்போது போராடணும் நான் முடிவெடுத்து இதுக்கு வேலை செய்யும்போது அன்னைக்கு எங்கள் அப்பா பாரதி ராஜாவும் அன்னை செல்வமணி போன்றவர்கள்லாம் எனக்கு துணைக்கு வந்தாங்க. இப்போ காசு இல்லை. அப்போ ஐயா ஐயநாதன் போன்றவர்கள்லாம் என் கூட இருந்தாங்க. இப்போ பேசிட்டு இருந்தோம். ஒவ்வொருத்தரும் பேரம் இவ்வளவு தரம் இவ்வளோ தரும். ஒருத்தரும் கடைசியாக நாங்கள் கொடுக்குறதுல பாதி எடுத்துக்கிறோம், நீங்களே வச்சுக்கிறோங்க, எங்களுக்கு வேணாம்ட்டு கிளம்பிட்டோம். இப்போ சிவா இருக்கான்ல, என் தம்பி நெல்லை சிவா, அவன் கேட்குறான், முத்துரை காசு இல்லாமல் எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னா. பிச்சை எடுப்போம்னே சிரித்தாங்க எல்லோரும். அப்போ என்ன பண்ணுறதுன்னா, ஒரு உண்டியல் செய்யுங்க. உண்டியலை செஞ்சால் அண்ணன் பேசும்போது உண்டியலை கையில் கொடுத்து ஏந்துங்க இந்த மாதிரி நீங்கள் ஏந்துங்கன்னு. உங்களால் நம்ப முடியுதா? அன்னைக்கு 30 லட்சம் ரூபா காசு போட்டாங்க மக்கள். அன்னைக்கு நம்ம தேர்தலில் நிற்கலை, கட்சி ஆரம்பிக்கலை. இன்னைக்கு இந்த மகன், இந்த பிள்ளைகள் மேலே என் மக்கள் பேரன்பு கொண்டு நிற்பாங்க. ஏன்னா நான் அந்த மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்தவர்கள். நீங்கள் என்ன செய்யணும்னா உண்டியலை செய்யணும். இந்த வருமானம் காக்கும் நம் இனமானம் என்று எழுதணும். துளி துளியாய் இணைவோம் பெரும் கடலாகும் கனவோடு என்று எழுதணும். அதில் தலைவர் படத்தையோ விவசாயி படத்தையோ போட்டக்கூடாது. தலைவர் படத்தை வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கிறான் சீமான்னு எழுதுவான். யார் நம்ம மேலே ரொம்ப பாசமாக அக்கறையும் கொண்டவன், எங்களுக்கு யார் எழுதுவான்னு தெரியும். விவசாய படத்தை போட்டியில் விவசாய பிச்சை எடுக்க வைக்கிறான்பா. ஏற்கனவே பிச்சை எடுத்துட்டான், வேண்டாம். அண்ணன் படத்தை போடுங்க. அது நமக்கு நம்ம சொந்தங்கள்கிட்ட பிச்சை எடுப்பது நமக்கு பெருமைதான், பெருமைதான். நீங்கள் ஏந்துங்க. உங்களுக்கு மக்கள் காசு தரலைன்னா அங்கேருந்து எனக்கு அடிங்க. இங்கே பாருங்க, ஒரு 10 ரூபா 1 ரூபா அது காசு அப்படி போட்டுட்டான்னா ஓட்ட உனக்கு போட்டான். புரியுதா? போடு நீ சொல்லும் மேடையில். என் அன்பு சொந்தங்களே, என் அருமை பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது கல்லூரிக்கு போகும்போது கை செலவுக்கு எப்படி காசு கொடுத்துட்டு விடுவீங்களோ அப்படி இந்த உங்களுக்காக பாடுபட வேலை செய்ய வந்திருக்கோம். எங்கள்கிட்ட பொருளாதாரம் இல்லை, உங்களுக்கு சேவை செய்யணுங்கிற மனம் இருக்குது, பணம் இல்லை. உங்களால் இயன்றதை இதில் கொடுத்து எங்களுக்கு உதவுங்க. அதை வச்சு நாங்கள் தேநீர் அருந்திக்கிறோம், சாப்பிட்டுக்கிறோம், ஏதோ பண்ணிக்கிறோம், தண்ணி இனி தவிச்சா வாங்கி குடிச்சுக்கிறோம்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கிறோங்க, போடுவாங்க. ஏன்னா வந்தவரையெல்லாம் வாழ வச்ச தமிழ்நாடு சொந்த பிள்ளைகளை நடுத்தரில் விட்டுருமா என்ன? வாழ வைக்காமல் விட்டுருமா என்ன?
நீ ஏந்து நான் சொல்கிறத கேளு. காசு இல்லைன்னு சொல்லாது. அதுக்காக அண்ணன் மொத்தமாக உங்களை அப்படி விட்டுற மாட்டேன். நீங்கள் 5 ரூபா எடுத்தால் நான் 50 ரூபா பிச்சை எடுப்பேன். அதில் உங்களுக்கு ஆளுக்கு 5-5 ரூபா கொடுப்பேன். என்னடா அண்ணன் இப்படி இறக்கி விட்டுருவாரு, அப்படிலாம் விடுவேனா என்ன? தைரியமாக இருங்க. பெண்களுக்கு சம வாய்ப்பு கொடுக்குறோம், சம வாய்ப்பு கொடு அப்படி சொல்லாது. நீங்கள் சொல்லுங்கள், எங்கள் மூதாதை எங்கள் ஆதி இறை சிவன் மட்டும்தான் தன் பெண்ணுக்கு பாதியை கொடுப்பான் இல்லடா, அவன் பிள்ளைகளும் கொடுப்பான்டான்னு சொல்லுங்க. சிவன் மகன் பிரபாகரன் கொடுத்தான், அவன் மகன் சீமான் கொடுப்பான். நான் கொடுக்கல, அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். அவர்கள் இடம் அவர்களுக்கானது. அது போய் கொடுக்குறோம் அப்படி. முதல்ல சில இதுகளை அருவருக்கு கற்றுக்கிறங்க. கிறிஸ்தவர் இஸ்லாமியரை சிறுபான்மை என்று, தமிழர்களை எங்கிருந்தோ வந்தவன் சிறுபான்மை என்று சொல்வதை அருவருக்கு கற்றுக்கிறங்க. பெண்ணிய உரிமை, பெண்ணிய விடுதலை என்று பேசுவதை அருவருக்கு கற்றுக்கொள்ளுங்கள். யாருக்கிட்ட இருந்து யாருக்கு விடுதலை? யாருக்கிட்ட இருந்து? உங்கள் மகன் சீமானை என் தாய் விடுதலை கொடுத்த விடுதலையில் தான் வெளியில் நிற்கிறேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் தாய் தந்த விடுதலையில் தான் இருக்கிறீங்க. நான் இந்த இடத்துல இவ்வளோ உறுதியாக நின்று போராடன்னா 13-14 வருஷமாக என் உயிர் துணையால் கயல்வெளி காளிமுத்து கொடுத்த விடுதலையில் தான் நான் நிற்கிறேன். அப்படி தான் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவரவர் பெற்றோர் தாயும் தன் உயிர் துணையும். அதுதான் நான் என் மகளுக்கு விடுதலை கொடுக்கறது, உரிமை கொடுக்குறதுலாம் உரிமைன்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா உன்னை எந்த வழக்கு மாதிரி செருப்பு கொண்டு அடிக்கிறது? கடமைன்னு பேசி பழகுங்கடா, கடமைன்னு பேசி பழகுங்க. கொடுமையாக இருக்கு இது. அதனால் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்று கற்பித்த ஒரு இனத்தின் பிள்ளைகள். உங்களுக்கு தெரியும், பெரிய தத்துவம்லாம் நீங்கள் ஒன்றும் குழப்பிக்கிற வேண்டியதில்லை. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலக்காடும் உடையது அரண். உருவசியும் ஓவாப்பினியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு. அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இன்னான்கும் எஞ்சாமை வேந்தருக்கு அழகு. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். தூங்காமை துணிவு கல்வி துணிவுடைமை இவை மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவருக்கு. குடிதழி கோலோச்சு மாநில மன்னன் அடிதொழி நிற்கும் உலகு. இவ்வளோ தாண்டா. எது இதையெல்லாம் எழுதி 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வச்சுட்டு போயிட்டான். இதை செயல்படுத்துறதுக்கு. ஏன்னா எங்களுக்கு தத்துவத்துக்கு பிரச்சனை இல்லை, கருத்துக்கு பிரச்சனை இல்லை, களத்தில் நிற்கிறதுல தான் பிரச்சனை இருக்குது. சுத்தம் சுகம் தரும் எல்லா சுவர்லையும் எழுதியிருக்கு. இறங்கி கூட்டுறது யாருங்கிறது தான் பிரச்சனை. எழுதிட்டவன் போயிட்டான். அந்த கிறுக்கு பேலாவது இறங்கி கூட்டியிருந்தா அவன் நின்ன தெருவாது சுத்தமாக இருக்கும். கூட்டலை. இப்போ என்ன பண்ணுறான்? நாங்கள் கூட்டுறோம். ஏன் கூட்டுறோம்? எங்கள் தெருவை கூட்டுறோம், தேசந்தானா சுத்தமாகும். இது எங்கள் கோட்பாடு, செய்கிறோம். இவ்வளவுதான் தத்துவம் போட்டு ரொம்ப அண்ணன் என்னென்ன கொள்கை, என்ன கொள்கை, எதுக்கு கொள்கை, ஈவேரா அவரை எதுக்கு, ஐயாவே ராமசாமியை எதிர்க்கிறீர்கள். அவரை நாங்கள் எதுக்கல, 100 ஆண்டு அவங்க தான் எங்களை ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன செய்தி தான். உலகில் முதன் மொழி முதல் மாந்தன் தமிழன். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு பெருமை கொண்ட வரலாற்றில் ஒரு பேரினத்தின் மக்கள் நாம். நம் இனத்தின் வரலாற்றை, மூவேந்தர்கள் வரலாறை கூட மறைத்து, நமது முன்னவர்கள் எல்லா பெருமையும் மறைத்து, திராவிட இயக்கம் தொடங்கிய அந்த 100 ஆண்டு கால ஐயா ஈவேராவுக்கு பின்னாடிதான் தமிழனின் வரலாறு என்று கட்டமைத்ததை அறிவு சமூகம் ஏற்குதா? அவர் வந்துதான் படித்தது, அவர் வந்துதான் நீங்கள் குளித்தது, அவர் வந்துதான் நாகரிகம் அடைந்தீர்கள். பெண்களா? அவர் வந்துதான் உரிமை, அவர் வந்துதான் சமத்துவம், அவர் வந்துதான் சமூக நீதி. இதை ஏற்குதா? இதான் இங்கே இருக்க பிரச்சனை. என் தம்பி பாக்கியம் கூட ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். நான் கூட என்னுடைய தன்படத்தில் வச்சுருக்கேன். எல்லா வரலாற்று அடையாளங்களையும் அழித்து ஒரே ஒரு மனிதனின் முதுகுக்கு பின்னால் என் முன்னவர்களின் பெருமையெல்லாம் குவித்து 50 ஆண்டுகளுக்காக மூத்த ஒரு இனத்தை 1/2 நூற்றாண்டு கால இந்த ஈவேரா வரலாறுக்கு முன்பு பின்பு என்று கட்டமைப்பதை எந்த மான தமிழ் மகன் ஏற்பான்? என் மொழியை எல்லாருக்கும் மொழி தொடர்பு கருவி. எனக்கு அப்படி இல்லை. தமிழ் பேச்சு மொழி அல்ல, எனக்கு மூச்சு மொழி. ஸ்பீச் லாங்குவேஜ் கிடையாது, ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜ் தமிழ். என் உயிர் மொழி. அதனால தான் என்ன சொல்றான்? தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடுறான். வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோல் எங்கள் வெற்றி தோள்கள்.
கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம். வெங்குருதி தனில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம்ங்கிறான். என் மூச்சுற தமிழ் பேச்சு மொழி அல்ல, வீச்சு மொழி. சங்கே முழங்கு கிடையாது, முழங்கு. தமிழர்கள் நாங்கள் சத்தியம் பேசுவோம், சத்தமா பேசுவோம், உண்மையை பேசுவோம், உறக்க பேசுவோம். அதுதான் இங்கே. எங்க பாட்டன் பாரதி வர்றா, பெரிய கொள்கையெல்லாம் நீ வகுத்துக்காது. தலைவன் என்ன சொல்றான்? மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலேயே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்ப துயரங்களை தூக்கி சுமக்குங்கிறான். மரணத்தை வென்றவனே, மரணத்திற்கு அஞ்சாதவனே மாவீரன் ஆகிறான். அவன் மகன் நான் என்ன சொல்றேன்? சாக பயந்தவன் தரித்திரமாகிறான், சாக துணிந்தவனே சரித்திரமாகிறான். இதற்கு முன்னாடி நமது பாட்டன் பாவலன் பாரதி என்ன சொல்றான்? என்ன சொல்றான்? சிதையா நெஞ்சுகொள் சாவதற்கு அஞ்சேல்ங்கிறான். சாக பயப்படாதேன்றான். சொல்வதை தெளிந்து சொல், செய்வதை துணிந்து செய்யுங்கிறான். கடைசி என்ன சொல்றான்? வெடிப்புற பேசுங்கிறான். எப்படி சொல்றான்? பேசுறான்னு சொல்லல, வெடிப்புற பேசுங்கிறான். அதை தான் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். அதை தான் நம்ம தாத்தா என்ன சொல்றான்? முழங்கு சங்கே முழங்குங்கிறான். அங்கே போய் முழங்கு சங்கே பேசு சங்கேன்னு சொல்லல. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்குங்கிறான். முழங்குடா. இந்த பாடல கூட மேடையில் பேச அண்ணாவை போல் என்று வராது, மேடையில் முழங்கு அண்ணாவை போல் என்றுதான் பாடல் வரும். முழங்கணும். அப்ப தமிழ் எங்களுக்கு தொடர்பு கருவி இல்லை, எங்கள் உயிர். அந்த உயிர் மொழியை ஒருவர் சனியன் ஒளி என்று சொல்றார். தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, உன் தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதே. யாரு? புரட்சி பாவலன். அவன் பேரன். என் தாய் தமிழை பழி, என் தாய் இந்த அடுக்கல எவன் தடுக்கல, பெரியாராது சிறியாராது அல்லா, அவ்வளவுதான்டா. என் மொழியை ஒழிக்க சொன்னவனை ஒளிடா. இவ்வளவுதான்டா கோட்பாடு, இவ்வளவுதான்டா கோட்பாடு. போட்டு ரொம்ப குழப்பிக்கிறது. என்னது எப்படி இருக்கு? ரெண்டு தான் தம்பி. ஒருத்தன் கோயிலுக்குள்ள வராத தீட்டுனான் தம்பி. கோயில் கட்டினது யார் தம்பி? கல்லோட வேண்டா, சாரங்கட்டி ஏற்றுன வேண்டா, உள்ளே இருக்கிற சிலையை செஞ்சவன் வேண்டா, தூக்கி கொண்டு உள்ளே வச்ச வேண்டா, வேண்டா கற்ப கிரகத்தை கட்டினவன் வேண்டா, உள்ளே வராத என்னாண்டா ஒருத்தன் தீட்டுற, ஒருத்தன் உள்ளே போகாத அறிவு கட்ட முட்டா பையனாண்டா. ரெண்டு பேரும் நம்ம எதிரிடா. புரிஞ்சாடா? ஏன்? கோயில் உனக்கும் எனக்கும் வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, வரலாற்று பேராவணம்டா. உள்ளே இருப்பவன் உன் சிவனும் முருகனும் மாயவனும் நம் இறையடா. அந்த கோயில் சுவத்தில் தான் உன்னுடைய வரலாற்று பேராவணம் கல்வெட்டாக செப்பேடுகளாக பதிக்க வச்சுருக்கு. அங்கே 18ஆம் நூற்றாண்டில் 16ஆம் நூற்றாண்டில் அப்படி எழுதி வைக்கப்பட்டிருக்கு. நம்முடைய ஐயா குடவாயில் பாலசுப்ரமணியம் வரலாற்று ஆவணத்தில் பூரா குறித்தது 18ஆம் நூற்றாண்டில் அந்த கோயில் கல்வெட்டில் அது எழுதியிருக்குங்கிறார். இந்த கோயில் கல்வெட்டில் எழுதியிருக்குங்கிறார். நீ நுட்பமாக பாடுறா. முதல்ல உன்னை கோயிலுக்குள்ளே உள்ள விடாமல் நிறுத்துறான்டா. வழிபாட்டு தளத்திலிருந்தும் வரலாற்று ஆவணத்திலிருந்தும் வெளியேற்றுறான்டா. அதுக்கப்புறம் உன்னுடைய தாய்மொழியை வெளியேற்றி வழிபாட்டிலிருந்து உன் தாய்மொழியை வெளியேற்றிட்டான்டா. இப்போ மொழியிலிருந்தும் வரலாற்றிலிருந்தும் வழிபாட்டிலிருந்தும் ஒரே நேரத்தில் நீ வெளியேறிட்ட. பள்ளியிலிருந்து உன் மொழி வெளியேறிச்சா, வழக்காடு மன்றத்திலிருந்து வெளியேறிச்சா, இப்போ உன் நாட்டிலிருந்து போயிடுச்சு, இப்போ உன் நாக்கிலிருந்து போயிடுச்சா. இங்கே அமர்ந்திருக்கிற எல்லாரும் தமிழர்கள் அல்ல, தமிழர்கள், தங்கிலீஷ்காரர்கள். இது தமிழ்நாடு அல்ல, தமிழர்களின் நாடு. இது ஒரு புது இனம். யாரையாவது ஒருவரை ஆங்கிலம் கலவாமல் பேசிட சொல்லுவா.
ஏற்கனவே சமஸ்கிருதம் கலந்து இருக்குது. அதனால் பிளந்து பிறந்த மொழிகள் கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு இப்படி போயிடுச்சு. இப்போ இருக்கிற யாரையாவது பேச சொல்லு. இந்த இணைப்பு சொல்லாக இருக்கதால் உன் தமிழ் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. எங்கேயோ கேட்குது. டென்ஷன் ஆவாத ஃபீல் பண்ணாத. திங்க் பண்ணி, ஃபீல் பண்ணி, ஒரி பண்ணியாக பேசி ஒரு பண்டை தமிழை கொண்டு வச்ச ஈன கூட்டமடா இது. ஈன கூட்டமடா. தாய் மரணப்படுக்கையில் கிடப்பதை அறியாமல் மது போதையில் மயங்கி கிடக்கிற கூட்டமடா இது. தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சிங்கிறான். நாளை என் தாய்மொழி அழிந்து விடுமானால் கேட்க நான் இருக்க மாட்டேன், இன்று இறந்து விடுவேன் என்கிறான் அவார் மொழி கவிஞன் ரசூல் ஹம்சத். அவன் இறக்கலடா, இறந்து விடுவேன் என்றுதான் சொல்றான். எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று அப்படிதான் சொல்றான். நான் இஸ்லாமியன் என்று சொல்லல. முகமது தர்விஷ் நான் அரேபியன் அப்படிதான் சொல்றான். டிவேலர் அயர்லாந்து விடுதலைக்கு போராடியவன். ஒரே மதம் தானே கிறிஸ்தவம். எதுக்கு பிரிட்டனில் இருந்து இங்கிலாந்தில் இருந்து அயர்லாந்து பிரியணும்? அவன் இங்கிலீஷ், நான் ஐரிஷ். இறைமகன் இயேசுவை ஏற்றுக்கலாம், பைபிள் ஒன்றா இருக்கலாம், நான் ஐரிஷ். டிவேலரா உனக்கு அயர்லாந்து நிலம் வேண்டுமா, ஐரிஷ் மொழி வேண்டுமா? உலகத்தில் எங்கேனும் ஒரு இடத்தில் என் தாய் நிலத்திற்கு இணையான நிலத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் என் தாய்மொழி ஐரிஷுக்கு இணையான மொழியை என்னால் பெற முடியாது. எனக்கு என் மொழிதான் வேண்டும்ங்கிறான். எப்படி இருக்கு பாரு. இவனெல்லாம் சொன்னான்டா, சாகலடா. உலக வரலாற்றிலே தன் உயிர் மொழி செத்து விடுமோ என்று செத்தவன் உலக வரலாற்றிலே நம் பாட்டன் நடராஜன் மட்டும்தான்டா முதலா செத்தவன். அதுக்கு பிறகு இன்னொரு பாட்டன் தாளமுத்து. இந்த திராவிட முதல்ல செத்தவனை ஆதிக்குடிங்கிறனால பின்னாடி தள்ளி தாளமுத்து நடராஜன் எழுதுன. நடராஜன் தாளமுத்து கிடையாது. இப்போ யார் வந்து மாற்றுவா? பிரபாகரன் மகன் வந்து தமிழ் தேசிய அரசியல் தான் நடராஜன் தாளமுத்துன்னு மாற்றும். இயலிசை நாடகம்னே சொல்லி வச்சிருக்கான். முதல்ல தோணுனது நாடகம் தான். அப்புறமா தான் பேச்சு ஒலி, அதுக்கப்புறம் தான் இசை. ஆனால் அவன் குறிப்பிடும்போது இயல் இசை நாடகம். இப்போ ரெட்டை குழந்தை பிறக்கும்போது முன்னாடி வந்த குழந்தைய தான் மூத்த குழந்தைன்னு இவன் கருதிக்கிட்டு இருக்கான். ஒரு கூட்டம் இருக்குது. அறிவு கெட்டது வேறு, அறிவு அற்றது வேறு. அறிவு கெட்டனா கொஞ்சம் கெட்டிருக்கு. இப்போ காரட்டில் கொஞ்சம் அழுகி இருந்தனா வெட்டிட்டு சமைக்கலாம். அற்றதுனா மொத்தமாக போயிடுச்சு. இப்போ அறிவற்ற கூட்டம் ஒன்று இருக்குல்ல, முன்னாடி வர்ற குழந்தைய மூத்த குழந்தைன்னு இது அக்கா, இது தங்கச்சிம்மா, இது அண்ணன், இது தம்பிம்மா. எப்படி? இப்போ ஒரு குடுவை இருக்குது, கோழி குண்டு 2 போடுறோம். இப்படி கவுக்கும்போது எது முதல்ல வரும்? பின்னாடி போட்டது. அப்போ முதல்ல எது வரும் குழந்தையில்? அப்போ பின்னாடி வர்றதானே மூத்த குழந்தை. அப்போ முன்னாடி வர்றது எப்படி நீ மூத்த குழந்தைன்னு சொன்ன? இது மாதிரி தான் இந்த நாடகத்தை பின்னாடி வச்சு இந்த கூட்டத்தை என்ன பண்ணலாம்? இது அறிவு கெட்ட கூட்டம்னு சொல்லக்கூடாது, அறிவு அற்ற கூட்டம். முட்டாள்னு சொல்லக்கூடாது. தேர் ஓடி வரும்போது ஒரு கட்டையை கொடுத்து நிறுத்துறதுக்கு பேர் முட்டு ஆள். மடையன் என்று சொல்லக்கூடாது. மடையை அடைத்து திறந்து விடுவதற்கு பேர் மடையன் என்று பொருள். நமக்கு பொருள் தெரியாமல் பல பேர் பேசிட்டு இருப்போம், பல சொற்களை பயன்படுத்துவோம். உங்களுக்கு தெரியும், 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியனான், 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியனானான் அப்படின்னு சொல்கிறது. அது எல்லாம் தப்பாக பேசி எதையோ ஒன்றை பண்ணி காலம் வந்துருச்சு. இப்போ நீங்கள் செய்கிறது ஒன்று, என் பிள்ளைகள்கிட்ட வேண்டுவது, நீங்கள் ஒன்றிலிருந்து தொடங்கவில்லை. அப்போ எங்கேருந்து தொடங்குறீங்க? ஒரு புள்ளியிலிருந்து தொடங்குகிறீர்கள். புரட்சியாளன் பகத்சிங் சொன்னதை நினைவில் வைக்கணும். புரட்சி என்பது வன்முறை, ரத்தம் சிந்துகிற வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது இல்லை. அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் இல்லை. இங்கே தனி நபர்கள் வஞ்சம் தீர்த்து கொள்ள வாய்ப்பே இல்லை. பிறகு எது புரட்சி? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கு பேர்தான் புரட்சி. அப்ப நீங்க எங்க வந்திருக்கீங்க? கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளையடிக்க வந்த சீர்திருத்தவாதிகள் அல்ல. கட்டடத்தை இடித்து விட்டு புத்தம் புதிதாக புதிய ஒரு கட்டடத்தை கட்ட வந்தவர்கள். அப்ப தாத்தா கட்டியது சரியா இல்ல. இதுதான் ஏற்கனவே இருந்த கோட்பாட்டை தகர்த்து
புதிய ஒரு கோட்பாட்டை கட்டமைக்கும்போது. அப்படி கட்டமைக்கும் போது ஏற்பார்கள், எதிர்ப்பார்கள், எதிர்பார்க்கக்கூடாது. ஆதரிப்பார்கள், அருவார்ப்பார்கள், அதையும் பார்க்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? துணிந்து முன்வைக்கணும். துணிந்து முன்வைக்கணும். எப்படி எப்படி பெர்னாட் என்ன சொல்றான்? பெரும்பாலான மக்கள் உலகம் போற போக்கிலே போக நினைக்கிறான். யாராவது ஒருத்தன் தான் உலகத்தை தன் போக்கில் திருப்ப நினைக்கிறான். ஆனால் தொடக்கத்தில் அவன் விமர்சிக்கப்படுகிறான், ஏசப்படுகிறான், பேசப்படுகிறான், அருவறுக்கப்படுகிறான், தூற்றப்படுகிறான். ஆனாலும் பாருங்கள், உலகம் பெற்றிருக்க எல்லா மாறுதலுக்கும் காரணம் உலகத்தை தன்போக்களை திருப்ப நினைத்தவர்கள் தான். அப்படித்தான் புத்தன், அப்படித்தான் மார்க்ஸ், அப்படித்தான் பூலே, அப்படித்தான் இங்கல்சான், அப்படித்தான் ஏங்கர்ஸ், அப்படித்தான் பிளாட்டோ, அப்படித்தான் அரிஸ்டாட்டில், அப்படித்தான் சாக்ரட்டிஸ், எல்லாம் இப்படித்தான் தன் போக்கிலே திருப்ப நினைக்கிறார். இப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தன் போக்கில திருப்ப நினைக்கிறோம். கூட்டணி வைத்தால்தான் வெல்ல முடியும். இல்லை, கூட்டமல்ல அரசியல், கொள்கைதான் அரசியல். கூட்டணி நோட்டணி வெல்லுகிறதா, உயர்ந்த கொள்கை அணி வெல்லுகிறதா? இதுதான் மாற்றம். அப்ப இது பிள்ளைகள் நன்றாக உள்வாங்கிக்கணும். நீங்க மிகப்பெரிய வரலாற்று கடமையை செய்ய வந்திருக்கிற ஒரு வீரர்கள், வீராங்கனைகள் என்பதை என் அன்பு உடன் பிறந்தார்கள் புரிந்து கொள்ளணும். இங்கே பார்ப்பதற்கு மலைப்பாகத்தான் இருக்கும். இந்த கட்சிகளை எல்லாம் வீழ்த்தி விட முடியுமா, இதையெல்லாம் தோற்கடித்து விட முடியுமா அப்படின்னு ஃபிடல் காஸ்ட்ரோ சொல்கிறான். வரலாற்றில் ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் சொல்கிறான், வரலாற்றில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்று இருந்ததாக சரித்திரத்தில் செய்தி இல்லைங்கிறான். அப்படிலாம் இந்த படையை தோற்கடிக்கவே முடியல, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது படையவே படைக்கு சொல்கிறான். இந்த சொரிசரங்கு படையை நம்மளால் வீழ்த்த முடியாதா? இதெல்லாம் ஒரு படையா? திராவிடம்னா என்னன்னே தெரியாத ஒரு கூட்டம் சுற்றிட்டு இருக்குது. இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவனுக்கு கொள்கை இருந்தால், உண்மையும் நேர்மையும் இருந்தால், வாக்குக்கு காசு கொடுக்க வேண்டிய தேவை உருவாகியிருக்காது. அது தத்துவம், சித்தாந்தம் செத்து போய்விட்டது, தோற்று போய்விட்டது. தோற்று போன சித்தாந்தத்தை இனி நம்ம போராட வேண்டியதில்லை, எடுத்து புதைக்க வேண்டியதுதான் நம்முடைய வேலை. அதை செய்ய தான் நம்ம வந்திருக்கோம். கலங்காமல் தைரியமாக நிற்கணும், கவலைப்படக்கூடாது. இந்த படையில் உங்களை மட்டும் அண்ணன் தனியாக விட்டு விடவில்லை, உங்களோடு உங்களை அண்ணனும் களத்தில் நிற்கிறேன், போர்க்களத்தில் நானும் நிற்கிறேன். நீங்கள் புதிதாக ஒன்றுமில்லை, நான் சொல்லுகிற திசையில் பாயுங்க, அவ்வளோதான். சொல்கிற இந்த மாதிரி இதை ஆடுறானா அடி, நில்றானா நில், அவ்வளோதான். ஒன்றும் பெரிய கருத்து சித்தாந்தம்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு பக்கத்திலே இருக்கேன், உங்களோடே நிற்கிறேன். படையை அண்ணன் முன்னின்று நடத்துகிறேங்கிற திமிரில் நில்லுங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கணும், நான் என்ன நினைப்பேன், எல்லாரும் எனக்கு பின்னால் நிற்கிறீர்கள் என்ற திமிரில் நிற்கலை, உங்கள் எல்லாருக்கும் முன்னால் நான் நிற்கிறேங்கிற திமிரில் நிற்பேன். நீங்களும் அப்படி தான் நிற்கணும். தாங்குங்கள், துயரங்களை தாங்குங்கள். நீண்ட காலமாக நம் இன மக்கள் தூக்கி வந்த துயரத்தை துடைக்க இந்த துன்பத்தை தாங்கித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் நீங்கள் அடிமைகள். அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான் என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். அதை தான் உங்கள் அண்ணன் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கேன். நாம் அடிமை. இந்த நிலையில் நாம் அடுத்த தலைமுறையை விட்டு விட்டு செல்ல முடியாது. உரிமை பெற்று பெருமையோடு வாழ்கிற ஒரு மேன்மை பெற்ற மாண்புமிக்க சமூகமாக விட்டு விட்டு செல்ல வேண்டும். அவர்கள் குடிப்பதற்கு நல்ல நீர், சுவாசிப்ப தூய காற்று, படிப்பதற்கு உயர்ந்த கல்வி, தரமான கல்வி, அவர்களுக்கு நஞ்சில்லாத உணவு, நடக்க பாதை, எரிக்க மின்சாரம், வாழ நல்ல வீடு, பாதுகாப்பான சூழல், இதையெல்லாம் விட்டுவிட்டு செல்ல வேண்டியது ஒவ்வொரு பெற்றோரின், ஒவ்வொரு பிள்ளைகளின் கடமை. நமக்கு நம் தாய் தந்தையர் தந்தார்களா இல்லையா தெரியாது, ஆனால் நாம் நம் பிள்ளைகளுக்கு அதை வைத்து விட்டு செல்ல வேண்டும். இதை புரிந்து கொள்ளுங்கள். செல்லி ஒரு கவிதை எழுதியிருக்கான். என்ன சொல்கிறான்னா, நீங்கள் விதையுங்கள், விளைய வையுங்கள், கொடுங்கோளர்களை அறுவடை செய்ய விட்டுறாதீர்கள்ங்கிறான். பொருள்களை சேமியுங்கள், செல்வங்களை தேடுங்கள், மோசடிக்காரர்களிடம் பறிகொடுத்து விடாதீர்கள்ங்கிறான். ஆடையை நெய்யுங்கள், ஆனால் சோம்பேறிகளை உடுத்த விட்டுறாதீர்கள், தரிக்க விட்டுறாதீர்களா, சோம்பேறிகளை தரிக்க விட்டுறாதீர்கள்ங்கிறான். ஆயுதங்களை வார்த்து எடுங்கள். என்ன சொல்கிறான், ஆயுதங்கள் இதெல்லாம் விட்டுறாத, ஆனால்
ஆயுதங்களை வார்த்து எடுங்கள், அதை நீங்களே ஏந்துங்கள்ங்கிறார். எதற்காக? நாம் பன்னெடுங்காலமாக விளைய வைத்தோம், கொடுங்கோளர்கள் அறுவடை செய்து விட்டார்கள். நாம் பொருட்களை சேமித்தோம், மோசடிக்காரர்கள் பறித்து கொண்டார்கள். நாம் ஆடைகளை நெய்தோம், சோம்பேறிகள் அதை எடுத்து உடுத்தி கொண்டார்கள். இப்ப தடுக்க ஒரே ஒரு வழிதான் இருக்குது, ஆயுதம் செய்கிறோம். என்ன ஆயுதம்? அறிவாயுதம். அதை நாமே ஏந்துவோம். இதை தடுப்பதற்கு வேற வழி கிடையாது. அதனால் இதோடு நின்றுவிடப் போவதில்லை. உங்களை எல்லாம் சந்திக்க வேண்டும் என்று நான் விரும்பியது அந்த அறிவிக்கிற மேடைக்கு முன்பு நீங்கள் இத்தனை பேர் போட்டியிடப் போகிறீர்கள் என்பது ஒருவருக்கு அறிமுகமாகிக்கொண்டு, ஒரு பெண் என்றால் நான் மட்டும் தனியாக நிற்கவில்லை, நிறைய அக்கா தங்கைகள் நிற்கிறார்கள். ஒரு தம்பி என்றால் நிறைய பேர் நிற்கிறார்கள், எல்லாம் புதியவர்கள், சின்ன சின்ன இளைஞர்கள். இதில் என்னுடைய தங்கை அபிநயா குழந்தை பிறந்து 3 மாதம்தான் ஆகிறது. அவள் களத்திலே நிற்கிறாள். ஏன் நிற்கிறாள்? ஏன் நிற்கிறாள்? ஏன் நிற்கிறாள்? பிறந்த குழந்தை அவளுக்கு நான் சொன்னதை கொடுத்து விட்டு போக வேண்டும் என்று நிற்கிறாள். என் பாட்டன் மாளிகை கட்டவில்லையே, என் தாத்தன் எனக்கு பெரிய மாளிகை கட்டவில்லையே, விலை உயர்ந்த மகிழ்வுந்தை வாங்கி வாசலில் நிறுத்தவில்லையே, வங்கியில் கோடி கோடியாக பணம் போட்டு வைக்கவில்லையே. ஆனால் என்ன வைத்தான்? ஆறை ஆறாக வைத்தான், ஏரியை ஏரியாக வைத்தான், அருவியை அருவியாக வைத்தான், மலையை மலையாக வைத்தான், காட்டை காடாக வைத்தான், நிலத்தை வளத்தோடு வைத்தான், கடல் கடலாக இருந்தது. ஆனால் இன்று அப்படி இல்லையே. அது என் பிள்ளைக்கு இருக்க வேண்டும் என்று என் தங்கை களத்திலே நிற்கிறார். அவளுக்கு குழந்தை பிறந்து விட்டது, இடுப்பில் சுமந்து கொண்டு நிற்கிறாள். இன்னொரு தங்கை அனீஸ் பாத்திமா வயிற்றில் 5 மாத கருவை சுமந்து கொண்டிருக்கிறார். அவள் நீ ஓய்வெடுத்து இல்லைன்னா களத்திலே நிற்கிறேன். ஏன்? பிறக்கும் குழந்தைக்கு இந்த இழிநிலை இல்லாது இருக்க வேண்டும் என்று களத்திலே நிற்கிறாள் அனீஸ் பாத்திமா. இவர்களெல்லாம் போற்றத்தக்கவர்கள். நீங்கள் எல்லாம் நம்முடைய தலைவர் ஒரு கரும்புலி மறவனை, ஒரு விடுதலை புலி மறவன் தன் இன்னுயிரை ஈகம் செய்யும் போது அவர் பேசுகிற போது இந்த போராட்டத்தை ஒருபடி முன்னகர்த்துகிறார்கள் எமது மாவீரர்கள் என்று. நீங்கள் இந்த களத்திலே நின்று விடுதலைக்கான ஒரு அறிவு போரை செய்கிற போது, அரசியல் போரை செய்கிற போது, ஒரு தேசியன விடுதலை உரிமை என்கிற புரட்சி போரை ஒருபடி பாய்ச்சலுக்கு முன்னகர்த்துகிறீர்கள் என்ற திமிரோடு நில்லுங்கள். உங்களுக்கு வாள் இல்லை, உங்கள் மீது வீசுகிற அம்பையும் வாளையும் தடுப்பதற்கு கேடயம் இல்லை, கவசம் இல்லை. ஆனால் அதைவிட வலிமையான ஆயுதம், அறிவாயுதம் உங்களிடத்திலே இருக்கிறது. அதை ஏந்துங்கள். உங்களை எவனும் எதிர்கொள்ள முடியாது. நீங்கள் நடந்து செல்லுங்கள். சரியாக ஏப்ரல் மே மாதங்களில் வெயில் கடுமையாக இருக்கும், உங்கள் நிழல் விழும். அந்த நிழலை திரும்பி பாருங்கள், உங்கள் நிழலாக இருக்காது, உங்கள் உடன் பிறந்தவன் உங்கள் கூட நிழலாக வந்து கொண்டே இருப்பேன். அச்சத்தை கைவிடு, இல்லையேல் உன் லட்சியத்தை கைவிடு என்கிறான் நம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். நீங்கள் உறுதியான லட்சியத்தை பிடித்திருக்கிறீர்கள். அச்சம் என்பதை உங்கள் அருகில் வராது, வரக்கூடாது. நீங்கள் வீரர்கள், பிறவி வீரர்கள். வீர மக்களை பெறாத எந்த இனமும் அடிமைப்பட்டு அழியும். அதனால் அன்னை தமிழ் சமூகம் அடிமைப்பட்டு அழியாமல் பாதுகாக்குகிற வீரர்கள் என்பதை நினைவில் கொண்டு களத்தில் நில்லுங்கள். ஒன்றும் இல்லை, எதுக்கும் கலங்கக்கூடாது. நம்முடைய பொருளாளர் ஐயா மனிதநேய மருத்துவர் சொன்னது மாதிரி இது ஒரு போர். மற்றவர்களுக்கு தேர்தல், நமக்கு அது அரசியல் போர். எத்தனையோ தேர்தல் வந்தது, அதனால் என்ன மாறுதல் வந்தது? ஒன்றுமில்லை. அந்த மாறுதலை நம்மால் நிகழ்த்த முடியும் என்கிற உறுதியான நம்பிக்கையோடு களத்திலே நில்லுங்கள். உங்களுக்கு எல்லா வழியிலும் உங்கள் முன்னால் நிற்கிற உங்கள் உடன் பிறந்தவன், உங்கள் மகன், நான் நிற்பேன் என்கிற நம்பிக்கையை நீங்கள் விட்டுறக்கூடாது. இதுவரை நான் வழிநடத்தி கொண்டு வந்த இதை இன்னும் சரியாக கொண்டு போய் அந்த இலக்கை
தொட்டு நிறுத்துவேன் என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் களத்தில் நிற்கணும். எதுக்கும் பயப்படாத. இந்த கட்சியில் அவர் போட்டியிடுவார், இவர் போட்டியிடுவார், இந்த கட்சி போட்டியிடும். நீங்கள் போட்டியிடுறிய. உங்கள் இலக்கு ஒன்றுதான் இருக்கணும். எதிரி தோற்க வேண்டும் என்பது அல்ல உங்கள் இலக்கு, நாம் வெல்ல வேண்டும் என்பதுதான் நமது இலக்கு. நேர்மறை சிந்தனை 2 மடங்கு ஆற்றலை பெருக்கி தரும் என்கிறார்கள் அறிஞர் பெருமக்கள். எதிரி தோற்க வேண்டும் என்று போராடாதே, நீ வெல்ல வேண்டும் என்று போராடுங்கிறான். திரும்ப திரும்ப அதை நம்ம சொல்றோம். எவனும் ஒளிகல்ல, இந்தி ஒளிகல்ல நம் கோட்பாடு. தமிழ் வாழ்க. ஐயா ஈவேரா ஒளிகல்ல, எங்கள் தலைவன் பிரபாகரன் வாழ்க. அதான் நம்ம கோட்பாடு. மற்றவர்களை இகழ்வதை விட நம் முன்னவர்களை புகழுங்கள். ஈவேரா ஐயா ராமசாமி என்று சொன்னால், நீ என் பாட்டன் கப்பல் ஓட்டிய தமிழன், என் தாத்தன் கியாப்பி விஸ்வநாதம், அண்ணல் தங்கோ, மறைமலை அடிகள், ஜீவானந்தம், சிங்காரவேலர், பேசிக்கிட்டே இரு. நிம்பாடு பேசு. உனக்கு ஆள் அல்ல, உனக்கு ஆள் இல்லையா? என் பாட்டன் அயோத்தியாச பண்டிதர் ரட்டமலை சீனிவாசன், MC ராசா, பேசிக்கிட்டே இரு. திரும்ப திரும்ப சொல்கிறேன். லெனின் சொல்கிறான், போர்க்களத்தில் துப்பாக்கியை விடவும் வலிமையான ஆயுதம் புத்தகங்கள்ங்கிறான். இதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். படிக்கிறதை வாடிக்கையாக்கி வச்சுக்கணும். சுவாசிப்பது போல் வாசிப்பதை வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு குறைந்தது 1 மணி நேரம், ரொம்ப குறைஞ்சது அரை மணி நேரமாவது படிக்கணும். படித்து குறிப்பெடுத்து வச்சுக்கணும். படிக்கிறதெல்லாம் இந்த பாருங்கள், சிந்திக்கிறதெல்லாம் பேசக்கூடாது, சிந்திக்காமல் பேசக்கூடாது, சிந்திக்கிறதெல்லாம் பேசிடக்கூடாது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். படித்து அறிந்து கொள்வது அறிவு. ஆனால் அறிந்த ஒன்றை எந்த இடத்தில், எந்த நேரத்தில், எந்த களத்தில் பொருத்தி பேசுவது என்று உணர்த்துவது ஞானம். அறிவு வேற, ஞானம் வேறு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அறிவு அறிவது, ஞானம் உணர்வது. உணர்ந்து கடத்தணும். அதனால் என் பிள்ளைகள்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் அறிவுபூர்வமான செய்திகளை அறிவுபூர்வமாக கடத்தினீர்கள் என்றால் சென்றடையாது. அப்போ அறிவுபூர்வமான கருத்துக்களை உணர்வுபூர்வமாக கடத்துக்கணும். ஜனநாயகமாக முடிவெடுத்து சர்வாதிகாரமாக செயல்படுத்தணும். அது எப்படி? ஜனநாயகமாக முடிவெடுக்கிறோம், யாரை நிறுத்துறதெல்லாம் பேசுகிறோம். ஆனால் இந்த தொகுதியில் நீ போய் என் தங்கச்சி நிற்கும்னு திண்டிவனத்திலிருந்து திருச்சியில் வந்து நிறுத்துறாரு, அப்படி பேசக்கூடாது. திண்டிவனத்திலிருந்து திபத்தில் போய் நிறுத்தினா தான் கேட்கணும். திண்டிவனத்திலிருந்து திருச்சியில் போய் நிறுத்தினா கேட்கக்கூடாது. இது என் நாடு, என் நிலம். அப்புறம் ஒருமைப்பாடு, இன ஒற்றுமையெல்லாம் சொல்கிற நீ ஏன் நின்றுக்கிட்டு? நீங்கள் திருச்சியில் தான் நிறுத்தணும், உறையூர்னா துறையெல்லாம் நிறுத்தணும், நீங்கள் ஆர்கேனா அங்கே தான் நீ சொல்கிறத கேட்டு வேட்பாளர் நிறுத்துகிற கட்சிக்கு போய் சேர்ந்துக்க. இங்கே நாங்கள் சொல்கிறத கேட்டு இனம் விடுதலை வரணும், லட்சியம் வரணும், கட்சி வரணுமே, எங்கள் கூட சேர்ந்துக்க. சரிதானே? அதனால் ஒரு விவசாய குடிமகன், ஒரு உழவன் மகன், உழவனையே சின்னமாக வச்சுருக்கிற மகன் எப்படி விதைநிலை பதப்படுத்தி வச்சு அதை பருவத்தில் விதைப்பானோ, அப்படி வீரியமிக்க விதைகளை இந்த தமிழ் தேசியன விடுதலை என்கிற களத்தில் வீசுகிறேன். ஓசோ சொல்கிறான், ஒவ்வொரு நாளையும் அறுவடைக்கான நாளாக கருதாத, விதைப்பறதுக்கான நாளாக கருதுன்னு. அப்படி 15 ஆண்டுகள் விதைத்து 10 ஆண்டுகள் தேர்தல் களத்தில் நின்று கொஞ்சம் கொஞ்சமாக அறுவடை செய்கிறோம். நம்ம ஐயா சொல்கிறாங்க, பாரதிச்செல்வன் ஐயா, பைபிளில் இருந்த வாசகத்தை, அழுது கொண்டே விதைத்தவர்கள் மகிழ்வோடு பெருமகிழ்ச்சியோடு அறுவடை செய்வார்கள்னு. இனச்சாவில் இருந்து கதறலும் கண்ணீருமாக வந்து நாம் விதைத்தோம், இன்றைக்கி அறுவடை செய்கிறோம். 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற முழக்கத்தை முன்வைத்து நிற்கிறோம். தமிழரின் அரசியல் வரலாற்றில் இது ஒரு படிநிலை பாய்ச்சல், படிமலர்ச்சி. இதை தாண்டிட்டிங்கன்னா நம்மோட ஓடி வர இங்கே ஒருவன் இருக்க மாட்டான். இவன் 29லேயும் பல பேர் இப்போ பேசுகிறவன்லாம் 29ல் எவனோடு நிற்பான்னு தெரியாது. நான் 29லேயும் 40 தம்பி 20 தம்பி தங்கையில் வைத்துக்கொண்டு இதே காலத்தில் அன்னைக்கு இதே அரங்களோட உங்களை சந்திக்கிற வாய்ப்பு வரும். ரொம்ப நாள் இல்லைன்னா 2 ஆண்டு தான் சந்திப்பேன். மறுபடியும் 31 நோக்கி ஓடுவான். இன்னும் முதல்ல போடுறேன், அப்புறம் நீங்கள் எல்லோரும் போடணும். இதில்
சிவப்பு மஞ்சள் இருக்குது, சிவப்பு மஞ்சள் இருக்குது. சிவப்பு சிவப்பு வந்து குங்குமம், மஞ்சள் வந்து முகத்துக்கு பூசுறது, அது இல்லது, அது இல்லை. ஏன் மஞ்சள்? நாங்கள் போர் மரபினன், போர் மரபினன். காது குத்தாம ஒரு மகனை புதைக்க மாட்டோம். உடம்பில் காயம்படாமல் தமிழன் மரபில் எவனையும் புதைச்சது கிடையாது. அப்படி பிறந்தவனை இறந்து விட்டு விட்டால் நெஞ்சை கீறி புதைப்போம், இல்லைன்னா கள்ளி முள்ள போட்டு புதைப்போம். இருக்கா இல்லையான்னு பாரு. ஏன்? காயம்படாமல் தமிழன் மரணிக்க மாட்டான், ஏன்னா அவன் போர் மரபினன். கோயிலில் அப்படியா அழகு குத்தாடுறது, விழா குத்தி ஆடுறதுலாம் பயிற்சி. இவ்வளோ தாண்டா வேல் குத்துனா வலிக்குது, இவ்வளோ தாண்டா விழாவிலங்களுக்கு குத்துனா வலிக்குதுன்னு பயிற்சி கொடுத்துறான். அப்போ போருக்கு செல்லும் போது மஞ்சள் ஆடை தரித்து சென்ற மறவர்களின் கூட்டம் நாங்கள். அப்புறம் இந்த சிவப்பு, போர்க்களத்தில் ரத்தம் சிந்தியவர்கள், உரிமைக்காக, விடுதலைக்காக என்பதை. என் நிலத்தில் மலர்ந்த காந்தல் மணல் கூட சிவப்பு மஞ்சள் வண்ணத்தில் தான். அதனால தான் தேசிய தலைவன் வைத்தான். அப்ப சிவப்பு மஞ்சள் வண்ணங்கள் சூரிய நெருப்பின் மிச்சங்கள் என்று இதை தூக்குறோம். அதனால அப்படி துண்டை போடும்போது இதெல்லாம் ஓடணும். இந்த எண்ணம் அதுக்கு தான் சொல்றது. அப்படி திமிர அப்படி போடணும், புரியுதா? துண்டை அப்படி போடணும். போடா மச்ச மாதிரி பிக்காலி மாதிரி கருப்பு மஞ்சள் சாப்பு. ஒரு வரலாறு இருக்குடா, இந்த வண்ணத்துக்கு ஒரு வரலாறு இருக்குடா, அது சொல்லணும். ஒரு நிமிர்வு வரணும், உங்களுக்கு ஒரு நிமிர்வு வரணும். ஏன் நிமிர்வு? தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவனுங்கிறான் நம்முடைய தாத்தா புரட்சி பாவலர். நீ பெருமைக்குரியவன், நான் பெருமைக்குரியவன். ஆனால் இன்று நமது நிலை அடிமை. முன்னந்தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ்மொழி குணர்வில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர், திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலம் தேசத்து இறைமையர், என்ன வியப்பட இவர்கள் தமிழர்கள். கடைசி அப்படி முடிக்கிறாரு. எப்படி முடிக்கிறாரு? இருந்தும் என்ன, இன்று இவர்கள் அடிமைகள். எப்படி? எல்லாரும் ஆனால் அடிமை. வான்முகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியவர், வளர்ந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர், தேனுமில் முல்லை மருதம் நெய்தலை தீராய்ந்து நல் இல்லறம் வகுத்தவர், காந்தரு பொருளையும் கலனியும் கண்டவர், கடலின் பரப்பையும் கடல்ந்தயல் சென்றவர். இருந்தும் என்ன, இன்று இவர்கள் அடிமைகள். இந்த அடிமை நிலையிலே என் அன்னை தமிழ் சமூகத்தை விட்டுவிட்டு செல்ல மாட்டோம் என்கிற உறுதியை ஒவ்வொரு வீரனும் ஏற்கணும். இங்கே வீரத்தில் ஆண் பெண்ணெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதான் உனக்கு வரலாற்றில் சொல்லிட்டேன். இந்த நிலத்திலேயே நம் பாட்டி வேலுநாச்சியாருக்கு இணையான வீர மரத்தி ஒருத்தரும் இல்லை. அவள் ஒருத்தி. நான் 117 வேலுநாச்சியார களத்தில் நிறுத்தினேன். சும்மா அப்படி ஒவ்வொருத்தரும் அப்படி சும்மா அப்படி நீ நிற்கிறியா, விருப்பம் பண்ண 10 ரூபா கட்டி போடு, 5 ரூபா கட்டி போடு, 50 ரூபா கட்டி, அதெல்லாம் கிடையாது. தேர்ந்து ஆய்ந்து தெளிந்து ஒவ்வொருத்தரையும் களத்தில் இருக்குது. சமூக பிரதிநிதித்துவம், கல்வி, அதுக்கப்புறம் ஆற்றல், அதுக்கப்புறம் கொள்கை பிடிப்பு, எல்லாவற்றையும் பார்த்து நிறுத்துது. அதெல்லாம் ஏன்? அடிமை இனத்தின் விடுதலை என்கிற புனித கனவு. புனித கனவு பெருசா உங்களுக்கு ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளணும். விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும் என்று ஐயா இறை என்பவர்கள் எழுதியிருக்காங்க. நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். அதில் வாழ்க்கையை ஒரு வழிபாடு அந்த நூலில் எழுதியிருக்காரு. அன்னைக்கு கூட என் பிள்ளைகளுக்கெல்லாம் படிச்சு காமிச்சு. அதில் என்னென்னா, இதை வேற வடிவத்தில் நம் தலைவர் கற்பிக்கிறார். விழிப்புணர்வு தான் விடுதலையின் முதல் படி என்கிறார். அதை என் பிள்ளைகள் கொண்டு போய் சேர்க்கணும். விழிப்புணர்வுனா என்ன? இப்போ ஒரு கேள்வி. உதாரணமாக இலவசம் கொடுக்குறாங்க. இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுதல. விழிப்புணர்வு. இவ்வளவுதான் விழிப்புணர்வு. 6800 கோடிக்கு பொங்கலுக்கு நீங்க இலவசம் கொடுக்குறீங்க. அதை இனாம்ங்கிறீங்க, இல்லை ஊக்கத்தொகைங்கிறீங்க, ஏதோ பொங்கல் பரிசுன்னு கொடுக்குறீங்க, கொடுங்க. ஆனால் வெறும் 58 கோடி தான் தேவைப்படுது பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரத்திற்கும். அவன் சம வேலை சம ஊதியம்னு கேட்குறான்ல, அதுக்கு 6800 கோடியை நீ கொடுக்கறதுக்கு இந்த 58 கோடியை கொடுத்து படிப்பிக்கிறவனுக்கு, ஒரு நாட்டின் வளத்திலே ஆகப்பெரிய வளம் அறிவு வளம், அந்த அறிவு வளத்தை உருவாக்குறவன் யார்? ஆசிரியர் பெருமகன். அவனை வீதியில் நிறுத்தி இந்த 58 கோடிக்கு சரி செய்ய முடியாத ஒரு கேள்வி எழுதலை. அது விழிப்புணர்வு.
இப்படி ஒவ்வொன்றாக. நீ வாக்குக்கு காசு கொடுக்குறாய், நீ எதற்காக தேர்தல் நிற்கிறாய்? உங்களுக்கு சேவை செய்ய. சரி, எனக்கு சேவை செய்ய எனக்கு எதுக்கு வாக்குக்கு காசு கொடுக்குறாய்? எனக்கு சேவை செய்ய உனக்கு அதிகாரம் வேணும். அந்த அதிகாரத்தை தருகிற உரிமை எனக்கிட்ட இருக்கு. அந்த உரிமையை நீ விலை கொடுத்து வாங்கிவிட்டால் எனக்கு எப்படி சேவை செய்வாய்? ஒரு கேள்வி இருக்குல்ல, இந்த கேள்வியை நாம் கேட்பது, கேள்வியை கேட்க வாய்ப்பது விழிப்புணர்வு. இவ்வளவுதான், இவ்வளவுதான். இந்த விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவன், ஏமாற்றுவவன், அவனுக்கு தான் முன்னுரிமை கிடைக்கும். அதனால் தான் தலைவர் சொல்றார், விழிப்புணர்வு தான் விடுதலையின் முதல் படி. அதை நீங்க தெளிவாக்கணும். சாக்ரட்டிஸ் ஒருவன் அறிஞன், ஒருவன் அறிவானவன் அப்படிங்கிறத எப்படி கணக்கிடுறது? ஒருவன் எழுப்புகிற கேள்விக்கு உடனே அவன் சொல்லுகிற பதிலில் இருந்து அவன் அறிவை மதிப்பிடக்கூடாது. அப்ப எதிலிருந்து மதிப்பிடணும்? ஒருவன் ஒரு கேள்வியை எழுப்பினால் அந்த கேள்விக்கு பதிலாக அவனிடத்தில் இன்னொரு கேள்வியவே பதிலாக கொடுத்தால் அதிலிருந்து அவன் அறிவை நீ மதிப்பிடணுங்கிறான். அதுதான் தர்க்கம்ங்கிறது. தர்க்க அறிவை வளர்த்து கொள்ளணும், திணறடிக்கணும். இப்போ நீங்களே பார்க்குறீங்க, அந்த ஊடகவியலாளர்கள் ஒரு கேள்வி கேட்பாங்க, அண்ணன் அவர்கள்ட்ட 100 கேள்வி எழுப்புவேன். அவர்கள் அப்படியே நிற்பாங்க, வேறு ஏதாவது கேள்வி இருக்காங்க, இல்லை அவ்வளோதானே முடிச்சுக்குருவோம்பாங்க. ஆனால் மற்றவங்க சார் 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 கெஞ்ச கெஞ்ச அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பார்ப்பீங்க. அது என் பிள்ளைகள் முடிவு பண்ணிக்கணும்.